மாறாது கலிஜரி முனியாண்டி உன் சொல்வாக்கு நாட்டுல தப்பாதடா. என்னை நாடு ஊரா பேரு வாங்க வச்சே என் கலிஜரி காளி முனி ஐயா. கொஞ்ச நேரம் உன் உடமரத்து படுக்கைய விட்டு உன் தங்கச்சி காளியா தவ கூட்டிக்கிட்டு இந்த பச்சேரி கிராமத்துல உள்ள ஆதி ஒரு காலம் எங்க ஐயாக்க உள்ள காலம் பச்சேரி கிழவங்க உள்ள நாளையில இங்க கட்டி காத்த இந்த சாமிய கூட்டிக்கிட்டு எந்த குதிரடா பச்சேரி கிராமத்துக்கு நீ வர்றது சொந்த குதிரை ஓடி வாடா. ஆடாத சாமிய என் கல்லிசரி உடமரத்தான கூப்பிட்டாடு. இறங்காத தெய்வமும் என் ஊத்தடியான கூப்பிட்டா இறங்க. ஆளுயர விச்சரோவா கருப்பு அட ஆளுயர விச்சரோவா ஓடி வாடா. அதையாதுடா கீநாட்டு என் கருப்பே வெள்ளி புடியருவா. ஐயா உன் காலுக்கு சலங்கையிட்டு என் 18ஆம் படி பெரிய கருப்பு இந்த பச்சேரி கிராமத்துக்கு கொஞ்ச நேரம் இடமணிய மேமாட்டு வாகருப்பு ஒத்த காலு சப்பானி சப்பானி அட ஒத்த காலு சப்பானி உனக்கு ஒரு காலு நொண்டியாடா. ஓடி வாடா. நீ படுத்தது கலங்கடியா இன்னைக்கு அலறுதுடா இத்தி மரா. கருப்பு கூட வாடா. காளி முனி ஐயா கூட வாடா. ஹலோ ரெடி சார். இது என்ன நல்லா இருந்துச்சு என்ன குறைச்சிட்டியே சார்? ப்ரோ ரொம்ப ஒலிக்குதா மெதுவச்சிவ. ரெடி கேமரா சார். ஓகே ரெடி ரோலிங். தாளக்கார வரட்டு என்ன ரோலிங் என்ன டேரக்டர் நீ? செக் பண்ணனே டேரக்டர் முகரைய பாரு. ஷாருக்கானுக்கே வசனம் மறந்து போச்சு. ஷாருக்கானுக்கு பிள்ளையார் கோயில தேங்காய் வளர்க்குற மாதிரி உட்காந்துக்கிட்டு இதையும் பாருங்கிட்டு ஒரே அடிதான் சாட்டை அடியா அடிச்சு. அப்போ நீல கண்டேன் கூப்பிட்றதுக்குள்ளே திருப்பூனம் போய் டவுன் பஸ் திரும்பிடும். உங்களை வச்சு இந்த கம்பெனி நடத்தி நான் ஜலுப்புடா போங்கடா. ஹலோ இந்த அண்ணே வந்துட்டாங்க. ஹலோ ஏரியா கவுன்சிலர். ஏதோ பாவம் நம்ம போய் பொழைச்சு போறான். போடா ஜோடியா போலான்னு பார்த்தேன். பிடிச்சிட்டு வந்துட்டாரு. ஓகே ஆல் ஆர்டிஸ்ட் கம்மிங். ஓகே சார். ரெடி ரோலிங் கேமரா ஆக்ஷன். ஜெகஜனனி சுகவாணி கல்யாணி ஜெகஜனனி சுகவாணி கல்யாணி ஜெகஜனனி சுகவாணி கல்யாணி ஜெகஜனனி ஜனனி சுகவாணி கல்யாணி ஜெகஜனனி பாண்டியகுமாரி பவானி பாண்டியகுமாரி பவானி அம்மா பஞ்சமி பரமேஸ்வரி வேண்டு வரம் தரே. வேண்டு வரம் தரே இன்னும் மனோவல்லையோ. வேதாந்தே நாதஸ்வரூபிணி வேத வேதாந்தே நாதஸ்வரூபிணி வேத வேதாந்தே நாதஸ்வரூபிணி ஜெகஜனனி சுகவாணி கல்யாணி ஜெகஜனனி ஜனனி
வணக்கம். வணக்கம் ஐயா, வணக்கம். கும்புறோமுங்க. இன்னும் ஏத்துறாத ஐயா மைக்கு. இன்னும் இருக்கு வாலிப. அருள்மிகு ஸ்ரீ உத்தமீனாட்சி அம்மன் கோயில் முளைப்பாரி உற்சவத்தை முன்னிட்டு இன்றைய தினம் 3ஆம் நாளான இன்று நமது பச்சேரி கிராமத்தைச் சேர்ந்த மரியாதைக்குரிய முன்னாள் கர்ணம் மரியாதைக்குரிய சி ரத்னம்பிள்ளை அவர்கள் குடும்பத்தார் சார்பாக அவர்களது மைந்தர்கள் சிஆர் சுந்தரராஜன் அவர்கள் சகோதரர்கள் சார்பாக இன்றைய தினம் நமது பச்சேரி கிராமத்திலே எம்கே ராதாகிருஷ்ணன் அவர்களுடைய கதம்ப நாடகம் நமது ரசிகர்களின் வேண்டுகோளுக்கிணங்க ஒரு ஆண்டுகளுக்கு முன்பாகவே தேதி வாங்கப்பட்டு இன்றைய தினம் நமது ஊராட்சியிலே சிறப்பாக நடைபெற இருக்கின்றது. இந்த விழாவுக்கு வருகை தந்துள்ள பச்சேரி கிராம பொதுமக்கள் மற்றும் சுற்றுவட்டார கிராம பொதுமக்கள் நாடகக்கல ரசிக பெருமக்களை பச்சேரி கிராமத்தின் சார்பாக வருக என வரவேற்று இந்த நிகழ்ச்சியிலே அனைவரும் அமைதி காத்து சிறந்த முறையில் இந்த நாடகத்தை கண்டுகளிக்க வேண்டுமாய் உங்களை பச்சேரி கிராமத்தின் சார்பாகவும் சிஆர் சுந்தரராஜன் அவர்கள் குடும்பத்தின் சார்பாகவும் அன்போடு கேட்டு ஆங்காங்கே இருக்கின்ற ரசிக பெருமக்கள் வந்து சேர் போட்டிருக்க அமர்மாறு உங்களை கேட்டுக்கொள்கின்றோம். அன்பளிப்பு கொடுக்கின்ற நபர்கள் நாடகம் முடிந்தபின் தங்களது பெயர்களை ஒரு லிஸ்டிலே வாசித்து வழங்கலாம் என்பதை இடையிடையே நாடகத்துக்கு இடையூறு பண்ண வேண்டாம் என்று கிராமத்தின் சார்பாகவும் சிஆர் சுந்தரராஜன் அவர் குடும்பத்தின் சார்பாக கேட்டுக்கொண்டு நீங்கள் அனைவரும் இந்த நாடகத்தை கண்டுகளிக்குமாறு உங்களை மீண்டும் ஒரு முறை பச்சேரி கிராமத்தின் சார்பாக கேட்டுக்கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். யான முகத்துக்கேத்த பான வைத்த சாமி இங்கே இருக்குதையா, இங்கே இருக்குதையா. யான முகத்துக்கேத்த பான வைத்த சாமி இங்கே இருக்குதையா, இங்கே இருக்குதையா. கற்பக பேரு கேட்டு அத்தனை பலன்களையும், கற்பக பேரு கேட்டு அத்தனை பலன்களையும் எப்பவும் கொடுக்குதையா, எப்பவும் கொடுக்குதையா. யான முகத்துக்கேத்த பான வைத்த சாமி இங்கே இருக்குதையா, இங்கே இருக்குதையா. சதுர்த்தி விரதம் இருந்த சங்கடம் எல்லாம் விலகும் ஐயா. சதுர்த்தி விரதம் இருந்தா சங்கடம் எல்லாம் விலகும் ஐயா. முன்னாள் நோம்பும் இருந்தா உடலில் நல்லது நடக்கும் ஐயா, முன்னாள் நோம்பும் இருந்தா உடலில் நல்லது நடக்கும் ஐயா. கண்ணிரண்டு சின்னதையா கருணை ரொம்ப பெரியதையா, கண்ணிரண்டு சின்னதையா கருணை ரொம்ப பெரியதையா, கண்ணு ரெண்டும் சின்னதையா கருணை ரொம்ப பெரியதையா, கண்ணு ரெண்டும் சின்னதையா கருணை ரொம்ப பெரியதையா. யான முகத்துக்கேத்து பான வைத்த சாமி இங்கே இருக்குதையா, இங்கே இருக்குதையா. தினசரி பூஜைகள் செஞ்சா மனப்படி எல்லாம் கிடைக்கும் ஐயா, தினசரி பூஜைகள் செஞ்சா மனப்படி எல்லாம் கிடைக்கும் ஐயா. நினப்புள்ள சாமி இருந்தா நிச்சயம் சொன்னது பழிக்கும் ஐயா, நினப்புள்ள சாமி இருந்தா நிச்சயம் சொன்னது பழிக்கும் ஐயா. கண்ணு ரெண்டு சின்னதையா கருணை ரொம்ப
சின்னதையா கருணை ரொம்ப பெரியதையா கண்ணு ரெண்டும் சின்னதையா கருணை ரொம்ப பெரியதையா கண்ணு ரெண்டும் சின்னதையா கருணை ரொம்ப பெரியதையா யானை முகத்துக்கேத்து மான வைத்த சாமி இங்கே இருக்குதையா இங்கே இருக்குதையா கற்பக பேரு கேட்டு அத்தனை பலன்களையும் கற்பக பேரு கேட்டு அத்தனை பலன்களையும் எப்பவும் கொடுக்குதையா எப்பவும் கொடுக்கும் ஐயா யானை முகத்துக்கேத்து பானை வைத்த சாமி இங்கே இருக்குதையா இங்கே இருக்குதையா அடிடே அடிடே முரண்டு பிடிக்காத உண்டக கண்ணி அம்மா முறைச்சு பார்க்காத பாளையத்து அம்மா அம்மா கண்ணுக்கு உருட்டாத கருமாரி அம்மா கத்தியணி காட்டாத காளி தேவி அம்மா முரண்டு பிடிக்காத உண்டக கண்ணி அம்மா முறைச்சு பார்க்காத பாளையத்து அம்மா அம்மா கண்ண உருட்டாத கருமாரி அம்மா கத்தியண்ணி காட்டாத காளி தேவி அம்மா அவ ஆக்கி வச்ச சொத்த நீ முக்கு முட்டை குடிச்ச அவ ஊத்தி வச்ச கூல நாக்கு ருசிக்க குடிச்ச அடி சங்கரியே பைரவியே பட்டுன்னு வளர்த்த எக்கிரியே பாரேண்டி பாரே அவ தவிப்பத மனமாறா கொஞ்சம் மாறா நீ கொதிப்பத முரண்டு பிடிக்காத உண்ட கண்ணி அம்மா முறைச்சு பார்க்காத பாளையத்து அம்மா அம்மா கண்ண உருட்டாத கருமாரி அம்மா கத்தியணி காட்டாத காளி தேவி அம்மா வேப்பிலைய இடுப்புல சுத்தி எங்க இடுப்ப சுத்தி வேண்டி வேண்டி கோயில சுத்தி உன் கோயில சுத்தி களத்துல அழகு வேல் குத்தி அம்மா அழகு குத்தி பால் குடங்களை எடுத்து அந்த பாளைய முகத்தை பாரு பாரு எம்மாடி முட்டைப்பாடு உனக்கு தந்தா சுட்ட மீன் படையில் வச்சா கட்டுக்கதி தாளி எண்ணி காவு கட்டு நிற்கிறியே எம்மா பத்து நீங்க விரதத்துக்கு சக்தி ஒண்ணு இருக்குதுன்னா வெத்தவளை மனம் இறங்கு பாசத்துக்குள் நீ அடங்கு அம்மா கடல் நீயே கொதிச்சு புட்டா சூடா தண்ணீரேது காளி நீ மீனாட்சி அம்மா அம்மா கற்பூர தீபமேத்தி கை விளக்கு போட்ட அந்த கற்பரசி வாழ்வை எண்ணி பாரம்மா அடி பெண்ணினந்தா அது என்று உன்னினந்தா வேண்டுவது உன்னினந்தா அடி சத்தியம் பண்ணு பக்தரை காக்க என்னிட வந்து சத்தியம் பண்ணு அம்மா முரண்டு பிடிக்காத உண்ட கண்ணி அம்மா முறைச்சு பார்க்காத பாளையத்து அம்மா அம்மா கண்ண உருட்டாத கருமாரி அம்மா கத்தியணி காட்டாத காளி தேவி அம்மா கும்பு மஞ்சள் அரைச்சி எடுத்து அம்மா அரைச்செடுத்து புசி புசி குளிக்கவும் வச்சு உன்னை குளிக்க வச்சு உச்சிமொழி மாலையும் கட்டி உன் கழுத்தில் போட்டு கும்பிட்டவ வாழ்வ காக்க வாடி 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 அம்மா இப்பதையும் கைப்பதையும் காப்பவளை அம்மா நீ காப்பவளை குல செஞ்சா கடவுளும் பொய்யாயி அம்மா குங்குமத்தை கொடுத்த கையால் மங்களத்தை பறிக்கலாமா கோலவிழி அம்மா நீ கோரபடிய கலாமா அம்மா புருஷவரம் கேட்டு இங்கே ஒரு காலில் தவம் இருந்த மாங்காட்டு காமாட்சி வாடி அம்மா அம்மா குடிசை முதல் மாடி வரை குடும்பத்து பெண்களுக்கு தாலியில்லா வாழ்க்கை இங்கே கேலி அம்மா அடி வந்து விடு கோபம் விட்டு வந்து விடு பூ மட்டும் தந்து விடு அடி வந்திடு 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 நம்பிடும் பக்தரை காத்திட இங்கே வந்திடம்மா எம்மா முரண்டு பிடிக்காத உண்டக கண்ணி அம்மா முறைச்சு பார்க்காத பாளையத்து அம்மா அம்மா கணக்கண உருட்டாத கருமாரி அம்மா கத்தி எண்ணி காட்டாத காளி தேவி அம்மா அவ அக்கி வச்ச சொத்தை நீ முக்கு முட்டை பிடிச்ச
இடியாப்பம்னு சொல்லாதியப்பா. அவனே ஒரு கிறிசு கட்டவே ஏதோ வாயில் வந்து சொல்லிவிடுவேன். பானே எந்த மைக்கு விசில் வருது பார்த்தா அவுட் ஷார்ப் போய் விசில் எல்லாத்தையும் குறைச்சிடாத. பானே ஐயா மாரே ஆத்தா மாரே வணக்கம். இந்த ஆசி கிடைக்க வேணும் எனக்கும். சொல்லுங்க ஏங்க எம்கார் கோமாளி வந்துட்டாருங்க. ஹலோ ஹலோ ஐயா மாரே ஆத்தா மாரே வணக்கம். உங்க ஆசி கிடைக்க வேணும் எனக்கும். ஐயா மாரே ஆத்தா மாரே வணக்கம். உங்க ஆசி கிடைக்க வேணும் எனக்கும். அண்ணே மாரே தம்பி மாரே வணக்கம். உங்க தைவரம் தான் குத்து நல்லா நடக்கும். ஐயா மாரே பச்சரி கிராமத்து ஆத்தா மாரே. ஐயா மாரே தம்பி மாரே வணக்கம். நல்லா நடக்கும். ஐயா மாரே நன்றி நன்றி நன்றி. பச்சேரி கிராமம் உண்மையிலேயே அன்புக்கு பேர் போன கிராமம். இங்கே போய் இந்த பெரிய குடும்பத்தை பார்த்தோம். உண்மையிலேயே தர்மம் தலை காக்கும். பசியை போக்கக்கூடிய ஊர் இந்த பச்சேரி கிராமம். அதற்கு அந்த ஒரு குடும்பம் தான் சாட்சி. உண்மையிலேயே நீங்கள் அத்தனை பேருமே அன்பில் சிறந்தவங்க. பச்சேரி கிராமத்திலே அருள் பார்த்து கொண்டிருக்கின்ற உத்தமி மீனாட்சி அம்மன் முளைப்பாரி உற்சவத்தை முன்னிட்டு பச்சேரி முன்னாள் கணக்கு பிள்ளை மதிப்புரையாக கூறிய திரு சி ரத்னம்பிள்ளை மற்றும் அவருடைய குடும்பம் CR சுந்தராஜன் அவர்களின் சகோதரர் நடத்தும் கதம்ப நாடகம். உண்மையிலேயே ஒரு வீடு கட்டினா சில பேர் பிள்ளை வேறு பொண்டாட்டி வேறு வப்பாட்டி வேற கூட எழுதுவாங்க தெரியாதுன்று. ஆனால் ஒரு வீடு கட்டி அந்த இல்லத்துக்கு தர்மம் புரி அப்படின்னு பேர் சூட்டி, ஐயா இந்த பச்சேரி மண்ணுக்கு நான் வந்ததை நினச்சி பெருமை கொள்றையா. நான் எங்கள் அப்பா அம்மா அதுக்கப்புறம் கள்ளிச்சேரி காளிமுனியம் 18ஆம் படியானத்தான் வணங்குவேன். மற்ற எல்லாத்துக்கும் பணிவாக நடந்துக்கிடுவேன். இன்றைக்கி பச்சேரி கிராமத்தில் உள்ள அத்தனை பேர் பாதம் தொட்டு நான் வணங்குறையா. ரொம்ப சந்தோஷங்க ஐயா. உலகத்தில் கோடிக்கணக்கில் காசு இருந்தாலும் செய்கிறதுக்கு மனசு வேணுமையா. நாட்டில் ஒரு நாள் ஓஜி புயலை கொடுத்துவிட்டு ஒரு வருஷம் சொல்லி காட்டுறாங்க. கணேஷ் புயலை கொடுத்துவிட்டு சாகிற வரைக்கும் சொல்லி காட்டுறேன். போன புரட்டாசியில் நான் தானே ஒரு ஓட்டு கணேஷ் புயலை கொடுத்தேன். ஆனால் இந்த குடும்பத்தார்களுக்கு மீண்டும் ஒரு கைதட்டு கொடுக்கலாம் எல்லாருமே. ரொம்ப சந்தோஷங்க ஐயா. இந்த உலகம் உள்ளவரை இந்த பச்சேரி கிராமத்தையும் இந்த உணவளித்து வரக்கூடிய இந்த கர்ண வள்ளல்கள் இந்த உலக அழியிற வரை உங்கள் புகழ் பேசும். மறைந்த திரு சி ரத்னம்பிள்ளை அவருடைய தவ புதல்வர் CR சுந்தராஜன் அவருடைய சகோதரர்கள் குடும்பத்தார்கள் அத்தனை பேருக்கும் நெஞ்சார்ந்த நன்றியும் வணக்கத்தையும் தெரிவித்து கொண்டு, சில ஊர்லாம் பார்த்தா செகதியில் உட்காந்துருப்பாங்க போதையில். ஆனால் 1000 சேர் போட்டாவார் பெரிய விஷயம்யா. தூக்கிட்டு போயிடாதியப்பாய். அப்படித்தான் சில ஊரில் தூக்கிட்டு போகிறாங்க. மாநாட்டெலாம் பார்க்குறேன் 70 சேர் ஒருத்தன் சைக்கிளை கட்டிக்க போகிறேன். தூக்கிட்டு போக மாட்டேன். வயசு தம்பி சார் போய்ப்பான். அவன் என்னை கவனிக்கவே இல்லை. என்னை கவனி தம்பி. இன்னர் வைக்கலாமா? கொஞ்சம் இன்னர் சுச்சியை தர்றேன். கொஞ்சம் அப்படியே அந்த ஊப்பர் ஏற்று ஊப்பர். ஓகே ஓகே. சாமியை கூப்பிட்டா சாமி வருமா? வரும். ஆதி ஒரு காலம்
எங்கள் ஐயாக்க உள்ள காலம், பழைய கிழவங்க உள்ள காலத்தில் இந்த பச்சேரி கிராமத்தில் கட்டி காத்த சாமி பூரா வீரம் குறையாமல் இருக்கா. சாமியை கூப்பிடுவோம், சேரோட அடப்புறாங்க. அப்படிதான் ஒரு பொம்பளை ஒரு ஊரில் ஆடி வந்துச்சு. ஒரு பொம்பளையால் சடக்குன்னு கேமரா ஸ்டாண்டை தூக்கிட்டு வீட்டுக்கு போயிடுச்சு. அதுக்கு அது பறவை காமெடி மாதிரியே தெரிஞ்சிருக்கு. அவன் பின்னாடியே ஓடி இங்கே வரு பெரிய தாரி இமயமலை ஏறுற மாதிரியே வந்துடுவாங்க. ஒன்று எடுக்க மாட்டாங்க, கடைசியில் பார்த்தா இருட்டாக காமிப்பாங்க என்கிட்ட. ஹலோ எக்கோ இப்போ அப்போ ஹலோ 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 அன்னை தந்தை தான் வணங்கி, அன்னை தந்தை தான் வணங்கி, தர்மத்துக்கு பேர் போன, தர்மத்துக்கு பேர் போன பச்சேரி அருமை நல்ல கிராமத்தை நான் வணங்கி, பச்சேரி அருமை நல்ல கிராமத்தை நான் வணங்கி, பச்சேரி கிராமத்தில் என் கட்டண கட்டழகி, பச்சேரி கிராமத்தில் என் கட்டண கட்டழகி, மதுரையாண்ட மீனாட்சி குடியிருக்கா குங்கும பொட்டழகி, நமக்கு மீனாட்சி குடியிருக்கா குங்கும பொட்டழகி. தாய் மீனாட்சி காப்பாற்றுவார் தாயே. அன்னை தந்தை தான் வணங்கி, அருமை சபையோர் வணங்கி, அருமை சபையோர் வணங்கி, அன்னை தந்தை தான் வணங்கி, பச்சேரி அது ஒரு காலம் எங்க ஐயாக்க உள்ள காலம், பழைய கிழவைங்க உள்ள நாளையில, பழைய கிழவங்க உள்ள நாளையிலே கட்டி காத்த இந்த சாமி, கட்டி காத்த இந்த சாமி கொஞ்ச நேரம் விளையாட வாமா, கட்டி காத்த இந்த சாமி விளையாட கொஞ்ச நேரம் ஓடி வா வாதாயி, எந்திரிவா வாதாயி. சொன்ன சொல்லும் மாறாது என் கருப்பே, சொல்வாக்கு தப்பாதுடா, இறங்கி வாடா கருப்பே வந்தானா கருப்பு, கட்ட வண்டி உடையுமுடா, எதிரிக்கு வளர்த்து மாடு சாயுமுடா. சொன்ன சொல்லு மாறாதுடா, ஏ கருப்பு சொல்வாக்கு தப்பாதுடா. என்ன நினைக்குது இந்த பச்சேரி அத்தனை மக்களை காக்க வந்த சாமி, என்ன நினைக்கிறாங்க ஏனந்த தாமதம் ஒண்ணு களியறி கோடாங்கி தெரியலப்பு ஆடாரு கழுத்தப்பல. தாயி மந்தையம்மா, தாயி அலமா மந்தையம்மா, அஞ்சு சட பரசி வர பொல்லா போயா சாமி, அழகு சட பச்சேரி மந்தையம்மா, இந்த கூட்டத்தில் எந்த பெண்ணு மேல குடியிருக்க நீ ரோசாக்காரித்தா, பச்சேரி மந்தையம்மா உனக்கு முத்து மாறி காணி இன்னும் பேரு வச்சு தலை புள்ள பொம்பளை புள்ள பிறந்துச்சுன்னா எங்க பச்சேரி பாட்டே சொன்னாராம், தலை புள்ள பொம்பளை புள்ள பிறந்துச்சுன்னா நான் உன் பேரு வைக்கிறேன்னு சொன்னாரா. சொன்ன சொல்லும் வழங்கிருச்சா இல்ல பச்சேரியில நீ இருக்கிறது உண்மையா? வாதாயி அஞ்சு சரபரசி வர இந்த ஊரை காக்கும் மந்தையம்மா, தாயி எந்திரிச்சு ஓடி வாமா, உன் பிள்ளைகளை காப்பாத்து, எந்திரிச்சு வாதாயி வாதாயி. அஞ்சு சரபரசி வர அழகு சரத்தோட நமிடு, அழகு சரத்தோட நமிடு, தாயி வாதாயி. தங்கச்சி வந்துட்டானா அண்ணனை காணா முன்னு அலமோதுராடா, என் நொண்டி போய பாண்டி முனி, என் 18ஆம் படியாங்கடிச்சரி காளி முனிய அன்னைக்கெல்லாம் காணா முன்னு தங்கச்சி அலமோதுராடா.
தூக்கி வாடா. மதுரை நல்ல மாநகரா மேலமட கம்மாயா பாண்டிய நீ மேலமடையில சிரிச்சு விளையாண்ட அந்த கம்மா மறந்துருச்சா கருப்பா இருளில படுத்து தூங்கிட்டியாடா என் ரோசாக்கார தங்கமுடா என் பாண்டி முனி எந்திரி பாண்டி முனியா மதுரை நல்ல மாநகரம் ஐயா வேலமுட கம்மா தான் உனக்கு விளையாட்டு மைதானமா வாடா இந்த கருப்பாய் உங்களை விட்டு வாடா 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 வாடா. மலையாள நாட்டுல அங்க பேரு சொல்ல பிள்ளை இல்லடா என் கருப்பன தத்தெடுத்து வளர்த்த மலையாள நாடு உன்னைய வச்சு வளர்க்க முடியலப்பு நீ ரோஜாக்காரே 1000 யானைக்கு சமமுடா கருப்பு எங்கடா தூங்கிட்டியா எங்க உன் அருவா கரையம் வச்சிருச்சா எந்திரிச்சு வாடா கருப்பு சுருட்டு வாடா அடிக்கிறடா எங்கடா காரண்டா வாடா அருவாளசுதடா ஓடி வாடா பச்சரியில கருப்பே குதிரை பறக்குதுடா கொஞ்ச நேரம் எந்திரிடா நீ ரோசாக்காரன்டா வாடா வயசாகி போச்சாடா ஏன் இந்த தாமதம்னு தெரியலடா உன் அருவா மங்கிருச்சாடா கருப்பா தூங்கிட்டியா எந்திரிச்சு ஆடி வா உன் முன்ன கூப்பிடுறா வாடா வாடா ரெட்ட நல்ல சாட்டையாடா ஓடி வாடா ரெட்ட சாட்டை கையில பந்த வச்சு ஹரிராம கோய்ந்தான்னு உன் பேர வச்சு ஓடி வாடா எங்க இருப்பா நீ ஆவேசமா ஓடி வாடா வாடா ஒத்த காலு சப்பானியா ஏ சப்பாடி வாடா அவனுக்கு ஒரு காலு நொண்டியப்பு என் நொண்டி பயல ரொம்ப நாளா இந்த பகுதியில காணாமுடா ஒத்தக்காலு சப்பாடியாடா ஏ சப்பாடியே உனக்கு ஒரு காலம் நொண்டியாடா எங்க அப்பா வாடா ஓடி வாடா ஒத்த காலு சப்பானியா அவனுக்கு ஒரு காலம் நொண்டியாடா உனக்கு நொண்டி சோனையான்னு நொண்டி கருப்பனு வளவேடு உண்டு கல்லிஜரி கம்மா எனட்டா 600 வருஷமா 21 வருஷமா என்னை பின்தொடர்ந்து நாடு ஊரா பேர் வாங்க வச்ச கடுமை உத்தாங்கரையில தண்ணி குடிச்சது சரளையா உடமுள்ளு குத்தி படுத்துட்டியாடா இளவா காளி முனி ஐயா கள்ளிச்சேரி கம்மாண்டா ஐயா 600 வருஷம் உனக்கு உடம்புல தான் படுக்க முன்னாடி ஊத்து தண்ணி என்ன வத்தலடா எங்கடா இருக்க வாடா உன் புள்ள கூப்பிடுற வாடா வாடா கல்லிஜரி கம்மாயாடா உனக்கு கிழக்க தலை வச்சு படுத்த இளவா
ஏலேலோ ஏலோ ஏலேலோ ஏலேலோ மாமா ஏலேலோ. கருப்பு கூட வாடா, காளிமுனி ஐயா கூட வாடா. சேரில் உட்காந்ததுனால சாமி வரல, தடையாக இருந்தால் கிளப்பியிருக்கும். வந்த சாமி 2 சாமி உண்மையான சாமி தாத்தா. மலை ஏறிக்க கூப்பிடும் போது வா. இப்போ சும்மா கூப்பிட்டு பார்த்தேன், வந்துட்டு இல்லை அப்புறம் வாத்தா. சரி 90 வைக்க சொல்லவா? 90 இல்லையாப்பா? அது ஏறிக்கிறேன். அதுவா ஏறணும், அதே சாமி. ஆமாம் யார் விஜயவா? காலி பொட்ட வரைக்கும் முண்டை ஊரே வெள்ளத்தில் வச்சான், ஒருத்தையும் மட்டும் தீப்பொட்டி பிடிக்கலைன்ட்டானா உல வைக்கிறதுக்கு. இங்கே என்ன நடந்திருக்கு? விஜயை வர சொல்லி என்ன கறவை மாட்டுக்கு பத்திட்டு போக போறியா? அதுவா வயிற்று பொழப்புக்காக நேற்று போன மேடையில் வலிக்கு விழுந்து அந்த பிள்ளை வரல, சுமுண்டு மூட அந்த போய் கிடக்கு. பேரன்பு கொண்ட என் உயிரில் மேலான என் பாச உறவுகளே, பசித்தோருக்கு உணவு கொடுப்பதில் சிறந்து விளங்கக்கூடிய பச்சேரி கிராமத்தார்களே, ஆண் சிங்கங்கள் அத்தனை பேரையுமே நான் ஒரே ஒரு உத்தமராகத்தான் என்னைக்கு வணங்குவேன். கேப்டன் விஜயகாந்த் ஐயாவை நினைத்து வணங்குறேன். உங்கள் எல்லாத்தையும் பெண்களை பூரா அன்னை தெரசாவா நினச்சி வணங்குறேன். ஆத்தா பொம்பளையாள் கைதட்ட மாட்டீங்களே, எப்படி தட்டுவிய? மதுல உள்ள நகைக்கடை ஊரை உங்கள் கடை தானே, தட்ட மாட்டேன். இப்படி கிசுமுக்கு தானே ஆம்பளை தண்ணியை போட்டு புழக்க போகிறேன். அடித்ததுக்கப்புறம் அப்புறம் கும்பிடுவேன், நொண்டி கூட அடிப்பேன். எப்படி இப்படி தம்பி சூப்பர் தம்பி, நல்லா சிரிக்கிற. இந்த கட்டி பிடிக்கெல்லாம் பார்த்து போய் டீச்சர்கிட்ட செய், பரிச்சை புழு புழுன்னு எழுதுவேன். இது யார் பிள்ளைங்க? செக்ஸ் விட என்னை பேசுகிறாங்க, ஓத்தா சொல்கிறான். நான் படிக்கும் போதெல்லாம் உன்னை மாதிரி யாரும் எனக்கு அட்வைஸ் பண்ணலனே, இல்லைன்னா நானும் டீச்சரை கட்டி பிடிச்சிருப்பேன். இப்போயும் ஒன்று கட்டு போல அவனை முறிச்சு பண்ணுறியா? சி கிடையாது, எள்ளு. என்ன சிரிப்பு, அதிசயமேரா சிரிப்பு. இது மாதிரி நல்ல நல்ல கருத்தா நிறையா சொல்லுனே. இடியப்பம், ரைட் நல்ல இடியப்பம்ப்பா. கொஞ்ச நேரம் மாவு பிணைஞ்சு வச்சிருக்கேன், அப்புறம் புளிஞ்சதாரு. இது நாடகமா இல்லை ஓட்டலாடா? வானே சிங்கம் உட்காருனே, உட்காரு. ஏன் இவ்வளோ லேட்டாக வந்த டொங்காச்சா? தூங்கியாச்சான்ட்டேன். குறிப்பாக இந்த பச்சேரி கிராமத்துக்கு இன்னைக்கு கிடைச்ச மிகப்பெரிய பெருமை என்னன்னா, வெளியூர்லேருந்து வந்த எங்கள் அண்ணன் தம்பியை தான். இந்த மண்ணுக்கு கிடைச்ச பெரிய பெருமை ஐயா. எத்தனை பேர் ஓசி வண்டியில் வந்தையோ? ஓசி வண்டியில் வர்றது லேசு கிடையாது. இந்த ஓட்டிகிட்டு வர்றவனுக்கு எல்லா வேலையும் செய்யணும். ஒன்றுக்கு இருக்க கூட சட்டியை கூட கழட்டி விடணும், இல்லைன்னா விட்டுட்டு போயிடுவாங்க. கணேஜி போயில உருட்டி வாயிலெலாம் வைக்க சொல்லுவேன். வச்சு விடு. நான் வைக்க மாட்டேன், அப்போ ஒன்று இறக்கி விட்டு போயிடுவேன். சரிண்ணே. ஏன் இதெல்லாம் பேசுகிறேன்னா, அங்கிருந்து நாடகம் பார்த்து இங்கே நடிகை நான் வந்தேன் அந்த எம்கேஆர். ரொம்ப சந்தோஷமாக இருக்குங்க. சாப்பாடு அருமையான சாப்பாடு ஐயா, ரொம்ப ரொம்ப நன்றிங்க. அந்த அவன் சாப்பிட்டு விட்டு நெளிச்சிட்டு கிடக்கேன். ரொம்ப பெருமையாக இருக்கு. நல்ல வேலை அந்த தோசைக்கல்ல பார்க்கல, இல்லைன்னா அதை கூட லேசாக கடிப்பேன். அவன் பெருங்குண்ட தின்னி குதிமையன். அடுத்து பச்சேரி கிராமத்தில் பிள்ளை வந்துச்சுன்னா சொல்லி விடுங்க தாய், இந்த மிருதங்காரனை சேனை வைக்க சொல்லுவோம். அப்படியே இருக்காங்க கம்மா முக்குளிப்பா மாதிரியே. ஒரு மிருதங்காரன் ஒரு சிரிச்ச முகத்தோடு ஒரு சபையில் ஒரு பக்கமேல கலைஞ ஆச்சா தானே பார்க்குற மக்களுக்கு ஆனந்தமாக இருக்கும். அப்படி சிரிச்சுக்கிட்டே அப்படி வாசிக்கணும். எப்போ பார்த்தாலும் பெரியாரில் செயின் ஆக்குற மாதிரியே இந்தா, எப்போ பார்த்தாலும் தான் முறைச்சிக்கிட்டே அடித்தா விளங்க மாட்டான் அந்த நாடகம். இதில் என்னென்னா, என் கூட நடித்தவங்க தான் உங்கள் எல்லாத்துக்கும் நல்லா தெரியும். சூப்பர் சிங்கரில் இருந்துச்சு எங்கள் அண்ணன் கோதமங்கலம் முத்துச்சிருப்பி, பிப்பாசு போனாங்க, மதினி தாமரச்செல்வி, அவங்கெல்லாம் என் கூட நிறைய நாடகம் நடித்தவங்க. அவங்க பிறந்த நேரம் டிவியில் போயிட்டு ஐஸ்கிரீமாக சாப்பிட்றாங்க, ஏசியில் படுக்கிறாங்க. நான் இன்னும் இந்த வேக்காடுக்குள்ளே கருது வண்டி மாதிரி. ஏன் நான் போக முடியாதுப்பா. ஏன்னு வலது பக்கம் கிறக இருக்குல்ல, எப்படி போவேன்? ஏமே காலேன் தூதேன் எமகண்டேன்.
10க்கு உள்ள ஒரு நல்ல அம்பு மருதமணி. எங்கேயும் போக முடியாது. திருப்போணம் புதுரை கூட தாண்ட முடியாது. இங்கனே தெரிய வேண்டிய கடமாட மாதிரி. திறமைக்குத்தான் பரிசு. இந்த உலகத்தில் யாரும் பெரிய ஆள் அல்ல, அவரோட திறமைக்குத்தான் பரிசு. அப்படி பெரிய ஆள்னா ஒரு ஆளை நான் சொல்லுவேன். 10 மாதம் சுமந்து பெத்தெடுத்த தாய் தான் பெரிய ஆள். 2வது தகப்பேன். அப்பா அப்படித்தான். அப்பா வந்து வீரத்தை ஊட்டி வளர்க்குறாரு. அம்மா வந்து பசி எடுக்காமல் இருக்க பசியை போக்கி நாளைக்கு 4 பேத்துக்கு நீ சோறு ஓடுறான்னு பசியை சொல்லி கொடுத்தது தாய் தான், அம்மா தான். ஆனால் ஆம்பளை கூட சட்டக்குன்னு காசை பிரட்ட முடியாது. பொம்பளை ஆளுங்க அள்ளிடுறான். உடனே ஒரு ஆளை பிடிச்சி 1 லட்சம் வாங்கி கொடுத்து புருஷன் கட்ட முடியாமல் பூரா லோன் வாங்குறீங்களா தா? பச்சையில் லோன் வாங்குறீங்களா மேடம்? குழு தலையை ஒருத்தி இருப்பாங்களே, அதை காலத்தை நான் அலசி விட்டு சந்தனம் வைக்கணும்னு நினைக்கிறேன். அவங்க எப்போ பார்த்தாலும் உடம்பு பூரா நகை நகை, ஒரு ஹேண்ட்பேக்கு. அவள் பூவனா 800 ரூபா வரவு வைக்கணும். அவள் வீட்டில் ஏசி ஓடும். ஏன்னா எல்லா காசும் அங்கே மகளிர் சங்க தலைவிட்டு தான் இருக்கும். இந்த வாங்கின பொம்பளைய ஊரா வேக்காட்டிலே படுத்து கிடக்குங்க. அப்படியே இங்கே வர சிரிப்பை பாரு, சிச்சுக்கங்க. 1 லட்சம் 2 லட்சம்லாம் வாங்காதே, நம்ம இதுக்கு குடும்பத்துக்கு ஆகாது. 1 கோடி வாங்கி வை. 1 கோடி லோன் வாங்கு. லோனுக்காரன் வந்துட்டானே சீமக்கல்ல போய் படுத்துக்க. பிள்ளைகிட்ட சொல்லிட்டு அம்மாவுக்கு வைத்தாலைன்னு. இப்படித்தான் எங்கள் ஊரில் ஒரு பொம்பளை லோன் வாங்கி வச்சா. லோன் வாங்கி வச்சுட்டு லோனுக்காரன் வந்துட்டேன் என் பண்ணி வந்துட்டு அவங்க புவனேஸ்வரி வீடு இதானா மக வந்துச்சு. எங்கள் அம்மாவுக்கு 3 நாளாக சார் குளிர் காய்ச்ச. அப்படியா? எனக்கு 8 நாளாக காய்ச்சன்னு கட்டில் போட்டு படுத்துட்டேன். நோத்தா வர்ற வரைக்கும் நான் போக மாட்டேன். அந்த பொம்பளை சன்னலை திறந்து பார்க்குது. இன்னும் இந்த எடுவட்ட போலையா? அவன் அங்கேருந்து பார்க்குறேன். நீ 1 வருஷம்னால நான் அங்கேனே சிவசமாதி அடைவேன். காசை வாங்க போனால் என் ஓனர் என்னையே போட்டு பொழப்பேன். ஏன்? வரவுக்கு தகுந்த செலவு பண்ணி கணவர் எவ்வளோ தூரத்துக்கு சம்பாதிக்கிறாரோ அந்த காசை சிக்கனமாக வச்சு பொழைக்க தெரிந்த ஒவ்வொரு பெண் ஊர்களின் நல்ல வாழ்க்கை வாழலாம். ஒரு மனுஷனை கொள்வது நோயை விட பெரிய நோய் எதுனா கடன். மன உளைச்சல் 1000 புத்துரு. என் அன்பு சார்ந்த பிள்ளைகளே, என் தம்பியெல்லாம் படிச்சுட்டு இந்த ஐயாவை செய்கிறாரு. அந்த மாதிரி 10 பேர்த்து கஞ்சி ஊற்றுற அளவுக்கு நீங்கள் இருக்கணும் ஐயா. என்னத்தை யாரு பூச்சண்டு பேர் எப்படி அவங்கெல்லாம் படிப்பாங்க? படிக்கிறதே இப்போ கிடையாது. என்னடா காலேஜ் போயிட்டு வந்த பையன் மொட்டை மாடியில் போய் உருளைக்கிழங்கு செல்ல குட்டி எங்கே போச்சு, அம்மாவோட மசுரை புடுங்க போச்சு. வாத்தியார் என்பவர் யார்? நமக்கெல்லாம் அறிவை புகட்டக்கூடிய ஆசான் தான் வாத்தியார் பிறந்தகையில். அப்பெல்லாம் நான் படித்தது சிவகங்கை மாவட்டம் சாத்திரசங்கோட்டை பக்கத்தில் உள்ள மல்லல்ல தான் படித்தேன். எங்கள் வாத்தியாரெலாம் பார்த்தா ரெவடி மாதிரி தான் வருவார். கணக்கு வாத்தியார் உள்ளே வருவார், உலக்கையை தூக்கிட்டு வருவேன். உலக்க மூங்கி கம்பு மரமே கிடைக்காதுக்கு எங்கள் வாத்தியாரெலாம் சுடுமாடை ஓட்டி பனைமரத்தை தூக்கிட்டு வந்தார் அடிக்கிறது. அப்படி அடித்தார். ஒவ்வொரு அடியும் கொலையை அத்துருவாங்க. 1 அடி அடிப்பார். 8 நாளைக்கு எங்கள் ஆத்தா உப்பு உத்தரம் கொடுக்கும். பயந்தேன். அன்றைக்கெல்லாம் வீட்டு பாடம் எழுதலைன்னா பட்டாக்குன்னு மண்டி ஓடு, மனச்சாட்சியே இருக்காது. வாத்தியாரங்கிட்ட போகும்போதே பார்த்துட்டு போவார், காலக்கெல்லாம் நகட்டுறானா, இறக்குமே கிடையாது. அப்போ எல்லாம் பயந்து படித்ததுனால தான் இந்த தமிழகத்தில் பெரிய பெரிய ஞானிகள்லாம் சாதித்து விட்டு சென்றார்கள். இன்னைக்கு எந்த மாணவனையும் வாத்தியார் லேசாக கூட காலரை கூட இப்படி தொட முடியாது. என்ன இப்படி அடியால் வச்சுருவாங்க வெளியே. 3வது படிக்கிற பையன் போகிறேன், வாத்தியார் கேட்குறாரு, ராகுல் ஏன் வீட்டு பாடம் எழுதலை? அவன் எழுத முடியாது, என்ன செய்ய போறிய? போப்பா சாப்பிட்டு மதியம் நானே எழுதிடுறேன் உனக்கு பதிலாக. சார் தொட்டு பாருங்கள் சார், எங்கள் அப்பா 2 கொலை பண்ணியிருக்காரு சார். இல்லை இல்லை, நான் வேப்பங்கொலையை கூட பார்க்கல, போப்பா. அப்படித்தான் ஒரு பயலை கூப்பிட்டு வாத்தியார் அடிச்சு விட்டார். சதக்குன்னு அடித்தார். என்ன வீட்டு பாடம் போக முண்டை. போனேன், பேக்கை திறந்தேன். அவங்க அப்பாவுக்கு மெசேஜ் அனுப்பிட்டேன். மை டாடி, வாத்தியார் என்னன்னு தெரியல, ரெப்புன்னு 2 அடி அடிச்சு விட்டேன். நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா மதுரை பாண்டிகளுக்கு நேரம் ஒரு 70 பேரை கூப்பிட்டு 60 கும்பிட நிற்கவும். அவங்க அப்பா, ஓகே மைசன், அவன் அன்னைக்கு கந்தான் வெட்டி போடுவான். வாத்தியார் பார்த்துவிட்டார். இதை பார்த்துவிட்டு அவர் மெசேஜ் பண்ணுறார், என் அன்பு மனைவியே, கடைசியாக வீடியோ கால்வா, முகத்தை பார்த்துக்கிறேன். என்னை போர்த்தெல்லாம் ஆளில் ரெடி பண்ணிட்டேன். ஒரு ஸ்டூடெண்ட், நீர்மலை செலவு பெரியத்தம்மையை ஏற்றுக்கிற சொல். குடத்தை வந்து முக்கு ரோட்டில் உடைக்காத, கலவராயிரம் சுடுகாட்டிலேயே தலையில் உடச்சிரு. சிரிக்காதே மயிருங்களா.
இதுக்கெல்லாம் காரணம் பெத்ததாய் தான் வந்தேன். அடியாத பிள்ளை படியாத அப்படி சொல்லுத்தான். அந்த தங்கச்சி மூத்திரத்தை குடிங்கிறா. மூத்திரம் உப்பு வைக்கும்னே. லேசா மண்டை வெள்ளம் செத். ஏன்டா நான் என்ன கேசரி கம்பெனி ஆரம்பிச்சுக்கிட்டு இருக்கேன். உண்மையிலே என் தம்பி மைசெட்டு போடுற தம்பிக்கு ஒரு கைதட்டு கொடுக்கலாம். அவனுடைய வேலை அழகா பார்க்குறேன். என்ன விரைவினே தெரியல, சிரிக்கவே இல்லையாடா. என்ன அழுத நானும் யோசிச்சுக்கிட்டு. ஊரே சிரிக்குது இவன். ஜோக்கா நீங்க சொல்ல கம்பெனி. அடே வாய் விட்டு சிரிச்சா நோய் விட்டு போகும்டா. சிரிக்கும் போதே குடல்லாம் வெளியே வரணும். இது நக்கல் குதி தானே. அது நான் கிரிசு கட்டவே போ சும்மா பேசி போயப்பான். ஏல இந்த சூத்துவத்தி ரொம்ப சிரிக்கிறான்டா. ஒரு சாயலுக்கு மருதமணி மாதிரியே இருக்கான்ல அவ சித்தி மயன். இங்கே வர யாராவன் சின்ன பையல போறேன். தம்பி வாப்பாய் அள்ளிட்டாராடாவே. உண்மையிலேயே அப்படி வளர்க்கணும் பிள்ளையெல்லாம். அப்பெல்லாம் எனக்கு விவரம் தெரிஞ்சு சின்ன வயசில் மாட்டு வண்டிலாம் இருந்துச்சு. அவள் சுகனியா பிள்ளை வத்துட்டாளேன்னு பார்த்தா மானாமதுலேருந்து பிள்ளைய தூக்கி வருவாங்க. பிள்ளை இந்த தண்டி கிடப்பேன் கட்லா மீன் மாதிரி. தொப்புல பார்த்தா 3 கோடி அரிசி ஓட்டலாம். அப்படி எழுப்புனா அவன் ஆத்தாடி மாடுகிடலாம் காலுகள்லாம் ஒடிஞ்சிடும் விழுந்து. அவங்க ஆத்தா அரட்டன்னு என்னம்மா அப்படி பிள்ளை வத்துட்டு மாடுலாம் நாக்கு தள்ளும். பிள்ளையை சமக்க முடியாது. எங்கள் ஐயாலாம் தாருக்க மாட்ட குத்துவார். எங்கே கண்டாலும் நெல்லிக்கிற போடா மாடு. அப்படி பிள்ளை வத்து தூக்கிட்டு வந்தாங்க. அந்த அளவுக்கு ஆரோக்கியமான உணவு. இன்னைக்கு போய் பிள்ளை வத்துட்டு வருது, ஊரே ஆளாத்தியோட நிற்கிது. அந்த பிள்ளைய மணிப்புரத்தில் கொண்டு வருது. ஏ சுமிதா உன் மயம் எங்க? காட்ட மாட்டேன், வெயில் அடிக்குது. பிள்ளை கரைக்கு போ சிப்பை திறக்குது. இம்புட்டுக்கான எலி மாதிரி ஊரே கீரி புள்ளி சொல்லிட்டு கதவை பூட்டிட்டு ஓடிட்டாங்க. கீரி புள்ளியை பெற்று தூக்கிட்டு வராங்க. ஏன் அந்த காலத்துலலாம் அப்படி இருந்தாங்க. வயசான ஆளுகள்லாம் அந்த காலத்தில் யார்கிட்டையுமே சண்டைக்கு போக மாட்டாங்க. பொண்டாட்டி தான் அவங்களுக்கு எதிரி. அங்கேருந்து வருவாங்க. மம்பட்டியை தூக்கி போட்டவனே ஏய் மூக்கா இங்கே வாடி. என்ன கருவாடை பொறிச்சியா? கொஞ்சம் அசந்துட்டு என்னடி உம்மா அசந்துட்டேன். சட்டாச்சனான்னு அடிப்பேன். அடிச்சா வெளியே இருக்கும் போது கடுக்குது. பிரிச்சுருவாங்க. பிரிச்சுட்டு ஒவ்வொரு ஆள் 13 உள்ள 16 உள்ள. அதே வேலையாக இருந்திருப்பாங்களா? அந்த காலத்தில் 100 வேலை இல்லை இல்லை. இப்போ அட்டையை பதிங்கிறாங்க. அப்போ போய் கொஞ்சமாக பதிஞ்சிட்டாங்க. இப்போ பெரிய சண்டேரி மயம் மாதிரி தான். என்ன எத்தனை மதிக்கலையா? அப்படியே அப்படியே அண்ணே காலைல சாயங்காலம் 2 வேளையும் பதிவாகலாண்ணே. ஆமாப்பா ரேஷன் கடை துறக்கட்டும் சொல்லி. ஏன்டா நான் என்ன தம்பி வாலி மைங்க தம்பி கொஞ்சம் ஏற்றுங்க தங்கி. சூப்பர் தம்பி, வாழ்த்துக்கள் தம்பி. என்ன படிச்சிருக்கீங்க? அதுக்கப்புறம் போல இது அதிகம்ல 11 நின்றுருக்கணும் நீங்கள். ஏன்னா மைசெட்டு போடுறது பெருங்கொண்ட கலப்பா. முதல்லாம் அந்த காலத்தில் மைசெட்டு போட்டால் கேவலமாக நினைப்பாங்க. மைசெட்டு மாப்பிள்ளை என்ன பண்ணுறாரு? மைசெட்டு போகிறார், பொண்ணு கொடுக்க மாட்டான். ஏண்ணே அப்படித்தான் ஒருத்தர் பொண்ணை கொடுத்துவிட்டு வருஷம் போட்டாங்க. மாப்பிள்ளை மைசெட்டு போட போயிருக்காரு. மாமனார் பின்னாடியே நின்றுருக்காரு. இவனுக்கு தெரியலை. இதில் விட்டு அதில் விட்டு இதில் விட்டு அதில் விட்டு தெரியிருக்கேன். அவங்க அப்பா மகட்ட சொல்லிட்டார், அவன் வேணாம்மா, அவன் ஒன்னே குழி பொண்ணு வர வச்சுருவேன். அது என்னன்னு தெரியல. வெண்ணமே அவன் கை சும்மா இல்லைத்தா. இங்கிட்டு திருவினேன் இப்படி திருவினேன் திருப்படிலாம் போட்டு ஆடிக்கிட்டு இருக்கேன். குடஞ்சிருவேன்ட்டு. ஆனால் இன்னைக்கு மைசெட்டு போகிற ஆளுக்கு தான் பொண்ணு. ஏதோ அவனை சந்தோஷப்படுத்த பேசுகிறான். அவனுக்கு கிடைக்காமட்டேன் தெரியும். அவன் நினைக்கிறேன் எங்கேடா 70 ஒன்று பார்த்துட்டு மாட்டேன்ட்டாலும். தமிழ்நாட்டின் குறைவு என்னன்னா பொண்ணு கிடைக்கல. இந்த கூட்டத்தில் எங்கள் அண்ணன் தம்பிகளா எனக்கு கல்யாணம் ஆகலைன்னு சொல்கிற ஆள்லாம் கை தூக்குங்க, கொஞ்சம் தூக்குங்க. நான் புரோக்கர் வேலை தான் பார்க்குறேன். தூக்கு சும்மா தூக்கு. சரி அது என்ன பண்ணுறேன்னா வேற மாதிரி படம் பாரு. நல்ல பக்தி. பொண்ணு கிடைக்கல. உன் கூட இத்தனை வருஷமா இருக்கேன். தம்பிக்கு ஒரு பொண்ணு பார்க்குறியா நீ? இவனை முயற்சி பண்ணுறியா? ஐயா ஏன் தமிழ்நாட்டில் பொண்ணு இல்லை? ஒரு தாய் இல்லை என்றால் நம்மெல்லாம் பிறக்க போகிறது கிடையாது. இல்லை இதே தமிழ்நாட்டில் பொம்பளை புள்ள பிறந்துச்சுன்னா ரொம்ப கொடூரமாக தீட்டான்னு நினச்சாங்க. கள்ளிப்பாலை கொடுத்த கொண்ட தமிழ்நாடு தான் அந்த நாடு. ஆதி காலத்தில் நடந்துச்சான். அதே மாதிரி இந்த மாமியாமாருக்கெல்லாம் ஒன்று சொல்கிறேன். பொம்பளை புள்ள பிறந்தவொடனே இந்த மருமகளை பாகிஸ்தான் எதிரி மாதிரி நினைக்கக்கூடாது.
நீனும் பொம்பளை தான்னு உணர். இங்கே ஒரு ஆத்தா பண்ணியிருப்ப போலையே, காசை வெட்டி போட்டுருவேன் பேசாம இரு. அதில் சலிப்பாக சொல்லிக்கிறாங்க. ஆம்பளை பிள்ளை பிறந்துச்சுன்னா அந்த மாமியாவை பார்க்கணும், வாங்க கேசரி தின்னுங்க, சீனினா புளியம்பழத்தெல்லாம் ஓட்டு வர்ற அளவுக்கு. ஆம்பளை பிள்ளையா சிங்கக்குட்டி வறந்துட்டேன், என் காலம் கண்டு வளர்ந்துட்டேன். பொம்பளை பிள்ளை வத்தவனே அந்த மாமியா பாரு, 4 பேர் பிள்ளைய பார்க்க வருவாங்க. பிள்ளை அப்படி இருக்கு, இந்த பொட்டை கிடக்கு, பொட்டை அந்த படுத்துருக்கு, குழுவாட்டினேன், இந்த முண்டை கிறகந்தேன். நானா 4 பிள்ளைய ஆம்பளை பிள்ளைய வைக்கலையா? இவன் அந்த லட்சணத்தில் இருந்திருக்கா. அதை நினச்சி பார்க்கணும். உலகத்திலே பெண் குழந்தை தான் மகாலட்சுமி. மாமியா மருமகளுக்கு சண்டை வர்றது எதுலன்னா சீரியல் பார்க்குறதுதான். மருமகளுக்கெல்லாம் ஒன்று சொல்லிக்கிறேன், அது வயசான காலத்தில் அது இருமிட்டு கிடக்கும். அது எந்த சீரியலை பார்க்குதோ அதே சீரியலை நீ உட்காந்துக்க. இன்னொரு விளம்பரம் போட்டால் கூட இப்படியே பார்த்துக்க. லேசாக ரிமோட்டில் மாற்றினீங்கன்னா ஓ ரிமோட் ஆந்து போகும். அதோட குடும்பம் குஜராத் லாங். எங்கள் ஊரில் நடந்ததுக்கு இந்த நல்லா சொன்னேன், தரத்தினியம் பிடிச்சிச்சு. எதையும் தரக்கூடாது, மணிக்கட்டோட ஒடிச்சே ஒரு அவன் தொட்டு தொட்டு பார்க்குறேன், எல்லா பட்டனும் வேலை செய்யுதா. இன்னும் நல்லா இருக்கு ப்ரோ, நல்லா உட்காடுறா, முட்டைக்கோசு நறுக்கிற மாதிரியே அள்ளிடுவேன். எங்கள் ஊரில் நடந்த சம்பவம் அப்படி என்ன நடந்துச்சு? மாமியா மருமகுக்கு சண்டை போட்டு கம்மா துறை இருக்குவார், துறையிலே 2 பேர் உருண்டு. மாமியாவுக்கு மசுரையை காணாது, ஒட்டு முடி ஆஞ்சு உருண்டு, அரட்டாளையெல்லாம் நசுக்கி பாஞ்சு உருண்டு 2 ஒம்பளே வர்றாளுங்க. சாக்கெட்டு பாவடையெல்லாம் கிழிஞ்சு தீச்சட்டி எடுத்தது மாதிரி வந்தவொடனே 2 பேர்த்துக்கு ரோசம் வந்துச்சு. அடியா ஏறிடி, உன்னைய மாசானியாக மாத்தா வாசலை வச்சுக்கிறேன், உன்னைய முறை அரைச்சி நான் அப்பலை. யார் மாமியா? மருமக போடி கழட்ட முட்டேன், உனக்கு நான் அரைக்கிறேன்டி. மருமக பணத்து முறையில் 150 கிலோ மிளகா மாஜானியம்மன் கோயிலுக்கு. மாமியா 100 நாள் வேலை காசை வச்சுட்டு ஒரு 70 கிலோ. 2 பேரும் போய் மாஜானியம்மன் கோயிலில் மண்டி ஓட்டு குளிச்சு விட்டு மாமியா மருமகளுக்கு அரைக்கிறா. ஆத்தா 8 குத்துக்கு இளையவ, என்னை விசாரின்ட்டான். அவளை எப்படியாவது என் மருமகளை நீர் வராமல் செய். கிரிச்சா அக்கிட்டு மருமக இந்த கிழட்டு சக்காலத்தி என்னை பாடா வந்த நாள்லேருந்து பிடிங்கிக்கிட்டே இருக்காத்தா, எப்படியாவது 3 நாளில் போட்டு தள்ளிடு. 200 கிலோ கரைச்சா மாஜானியம்மா படுத்து கிடந்தது, அது எந்திரிச்சு பொறுக்க முடியாமல் சிவபெருமானை நினச்சி 2000 கிலோ மிளகா அரைச்சிருக்கு சிவபெருமானே. நான் 2 முண்டையும் க்ளோஸ் பண்ண முடியலை. நீங்கள் எப்படியாவது சூலாயத்தில் குத்தி கொண்டு வருங்க 2 முண்டையும். அதில் பிறந்த வந்தேன். உலக நாடுகளே இந்த தமிழ்நாட்டை திரும்பி பார்த்துச்சு. இந்த உலகம் உள்ளவரை ஒரு உத்தமனுடைய புகழை இந்த தமிழக மக்கள் பேசிக்கொண்டிருப்பார்கள், நினைத்து கொண்டிருப்பார்கள். யார்? ராமநாதபுரம் மாவட்டம் ராமேஸ்வரத்தில் பேய்க்கெரும்பில் பிறந்து மறைந்த மாமேதை ஏவுகணை நாயகன் APJ அப்துல் கலாம் ஐயா அவர். அவரை மாதிரி ஒரு மனுஷன்லாம் பிறக்க முடியாது, கல்யாணமே பண்ணலப்பா. நிறைய பேர் கேட்டாங்க, ஐயா உங்களை மாதிரி அறிவாக ஒரு வாரிசை விட்டு போங்க, இன்னும் நிறையா அந்த வாரிசு சாதிக்குமே. அவர் சொன்னார், அதற்கெல்லாம் எனக்கு நேரமில்லை, நாட்டினுடைய பணியே சரியாக இருக்கிறது என்று சொன்னார் மகான். எப்படியாப்பட்ட வார்த்தை! இன்றைக்கி 17 வயசு ஆனவனே அப்பாட்ட போய் தொடைய சொல்கிறேன். அத்தை மகளை கேட்டியாப்பா கல்யாணத்துக்கு? ஏப்பா உள்ள ஒன்றும் பண்ண முடியலப்பா, மண்டி ஓட்டு செருப்பை கழட்டி அடிச்சுக்கிறோம்ல. அவங்க அப்பா அவனை சொல்கிறார், நோத்த வாரம் விரதம் இருக்காரு, ஒரு சித்தி இருந்தால் பள்ளிக்கூடத்து நாடி பார்ப்பா, குடும்பம் புழுன்னு இருக்கும். பாட்டு பாடுவோமா தம்பி? பாட்டு பாடுறேன், பாட்டு. ஹலோ தென்பாண்டி தங்கப்பாண்டி பால் பாண்டி எத்தனை பாண்டி என்னென்னமோ செஞ்சாங்க. ஊருக்குள்ளையும் பக்கத்துல உள்ள கிராமங்களுக்கு அதெல்லாம் தெரியும். எங்க தென்பாண்டி ராமேஸ்வரம் பேய்க்கரும்பில் பிறந்து உலக நாடுகளை மிரள வைத்த ஒரே ஒரு தமிழே. யாரு என்ன சொல்லுதங்க? அவர் பேரு என்ன சொல்லுதங்க? ஞானத்தங்கம். அவர் பேரு என்ன சொல்லுதங்க? ஞானத்தங்கம். தமிழ்நாடு என்னைக்கும் வணங்குகின்ற நல்லவரா ஏவுகணை நாயகன்
இளைஞருடைய எழுச்சி நாயகன். பிறக்கும் போது ஏழ்மை, இறக்கும் போது ஏழ்மை, நாட்டை தவிர எதையுமே பார்க்காம அந்த நல்ல மனுஷன் இறந்தாரு இந்த பூமியில. அவர்தான் ஏபிஜே அப்துல் கலாம். அந்த நல்ல மனிதரை இந்த பச்சேரி நல்லதொரு கிராம மேடையில கொஞ்ச நேரம் பாடுதங்கம் தென்பாண்டி ராமன் நாடு நம்ம தேசபிதா அப்துல் கலாம். தென்பாண்டி ராமநாடு நம்ம தேசபிதா அப்துல் கலாம். தென்பாண்டி ராம 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 ராமநாடு ராமநாடு தேசபிதா அப்துல் கலாம். தென்பாண்டி ராமேஸ்வரம் நம்ம தேசபிதா அப்துல் கலாம். தேசிய விஞ்ஞானியே, தமிழர் மண் போற்றும் மெய்ஞானியே. தென்பாண்டி ராமன் நாடு நம்ம தேசபிதா அப்துல் கலாம். அணு ஆற்றலையே உடைத்து காட்டி ஐயா. அக்கினி சிறகடிச்சு அணு ஆற்றலையே உடைத்து காட்டி வெற்றிகளை குவித்தாரையா. பெரும் பாசமிக்கு நம்மர்களா. எதன்பாண்டி ராம 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 ராமநாடு நம்ம தேசபிதா அப்துல் கலாம். பள்ளி செல்லும் பிள்ளைகளுக்கெல்லாம் பெற்ற தாய் போலே இருந்தவரா. பள்ளி செல்லும் பிள்ளைகளுக்கெல்லாம் பெற்ற தாய் போலே இருந்தவரா. கல்வி வளம் தந்தரையா, இளைஞர்களை கனவு காண சொன்னாரையா. எதன்பாண்டி ராம 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 ராமநாடு ராமநாடு ராமேஸ்வரம் படுத்திருக்காரு கைக்கரும்பா. அவர்தான் அப்துல் கலாம். தென்பாண்டி ராமநாடு நம்ம தேசபிதா அப்துல் கலாம். பரமக்குடி சத்திரக்குடி ஒரு டோல் கட்டா வண்டி நின்றுருச்சு, கம்பி தூக்கிருச்சு, அட வண்டி போகுது நாலு ரோடு ராமநாடு நேரா போனா பாம்பன் பாலம் அட இறங்கியாச்சு அட இடது பக்கம் அட பேக்கரும்பு அங்க படுத்திருக்காரு. அவர்தான் அப்துல் கலாம். தென்பாண்டி ராம ராம ராமநாடு நம்ம தேசபிதா அப்துல் கலாம். உலகம் உள்ளவரை ஏவுகணை நாயகனே. எத்தனை மாநிலம் மறந்தாலும், இந்தியா மறந்தால் இந்த ஏவுகணை நாயகனை இந்த தமிழகத்தில் உள்ள என் தமிழர்கள் இந்த உலகம் உள்ளவரை நாங்கள் மறக்க மாட்டோம். ஜெய் ஹிந்த். இதில் இன்னும் சில பேர் கைதட்டாத ஆளுக்கு அப்துல் கலாமை தெரியாது. ஒரு ஊரில் ஒரு பெரிய ஆள் பொட்டாக்குன்னு எழுந்திரிச்சாரு, ஆடு மேய்ப்பார் போல. அப்துல் கலாம்ன்ட்டேன். அப்துல் கலாமா என்ன பண்ணாருன்னு வெடி வச்சாரு. ஆமாம், சிவாஜி வெடி கம்பெனி கூட அவர் கம்பெனி தானே. நல்ல மனிதர். இந்த உலகத்தில் ஒன்றே ஒன்று சொல்கிறேன், அது உண்மைதாங்கய்யா. யார் நல்லது செய்கிறாங்களோ, நல்ல மனிதர்கள் யாருன்னு நீங்கள் சொல்கிறீங்களோ, அவர்கள் மட்டும் அதிக நாள் வாழ மாட்டார்கள். இதான் உண்மை. கேப்டன் விஜயகாந்த் ஐயாவே கொண்ட தமிழ்நாடு தான் இது. அன்னைக்கெல்லாம் நம்ம பேட்டி கொடுக்கும்போது எத்தனை பேர் பேசணும். அவர் பேசக்கூடிய தன்மை இழந்தார் கேப்டன்.
நம்மெல்லாம் பேசுகிறது வீட்டுக்குள்ளே உட்காந்துக்கிட்டு குடிக்க கஞ்சி இருக்காது பேசுவேன். தண்ணியை போட்டாப்புல ரம்முதே அந்த நாக்கை இழுக்குதுன்னேன். ஆனால் அவரை நான் சினிமாவில் நடிக்கும்போது நான் யாரை பற்றியுமே கேட்டு தெரிந்து கொள்ளலை. சக நடிகர்கிட்ட கேப்டன் ஐயா பற்றி தான் தெரிஞ்சுக்கிறேன். இந்த பச்சேரி கிராமத்தில் எங்கள் ஐயா குடும்பம் எப்படி அவங்க சாப்பிட்ற சாப்பாடு அத்தனை பேருக்கும் போட்டு மகிழ்கிறாங்களோ அதே மாதிரி செய்தவர் தான் கேப்டன் விஜயகாந்த். சினிமாவெல்லாம் போனால் பாகுபாடு பார்ப்பாங்க. இப்போ இங்கே எம்கேஆர் பப்புனா நிற்கலாம், நீங்கள் எல்லோரும் யார் வீட்டில் வேணால் நான் சாப்பிட்லாம். அங்கே அப்படி கிடையாது. ஒரு ஹீரோ 250 கோடி சம்பளம் வாங்குவார், அவருக்கு கேரவனில் ஏஜியில் படுத்து கிடப்பார். ஷார்ட் ரெடி சார் அப்படின்னா கொடையை பிடிச்சி அசிஸ்டன்ட் ரெடியாக நிற்பேன். போகலாமா ஆல் ஆர்ட் ரெடியாக அவர் சொல்லுவார். அங்கே பார்த்தா வயதான என் தாய் தேவைப்பேன் அந்த வெயிலில் 1 மணி நேரம் நிற்பாங்க. அவங்களுக்கு சாப்பிடக்கூடிய சாப்பாட்டை தட்டை ஏந்தக்கூடிய நிலை சினிமா துறையில் உண்மைதான். ஆனால் கேப்டன் விஜயகாந்த் ஐயா தான் சொன்னார், நான் என்ன சாப்பிட்றோமோ அதை தாயா சாப்பிடணும், பசின்றா எல்லாத்துக்கும் பொது தானியா அப்படின்னு அத்தனை பேருக்கும் சோறு ஓட்டும் மகிழ்ந்த ஒரு மகாபிரபு யாருன்னா கேப்டன் விஜயகாந்த் ஐயா. இதெல்லாம் ஏன் சொல்கிறேன், நான் பட்ட கஷ்டம் அப்படி. சினிமாவில் லேஜா சொல்ல அவர் சினிமா நடிக்கிறாதா நடிக்க கிடையாது, அது கூட பரவாயில்ல. இப்போ வர வர நாடகத்தில் ரொம்ப இதாக இருக்குது. உள்ளே வர்றாங்க, என் தம்பியே தான் வர்றாங்க. அவன் என்ன சரக்கு அடித்தானா எனக்கு தெரியல. நிறைய போதையெல்லாம் போட்டு போயிலே போட்டுக்கிட்டு பக்கத்தில் வந்து உனக்கு ஒரு முத்தம் கொடுப்போம் முடியும் சரின்னு ஒருத்தன் கொடுக்க வந்தேன். சிறுநாய் பீ வாடை அப்படியே வர்றேன். சிக்கிரிச்சுன்னு 2 போட்டோ எடுத்தேன். அதில் போட்டோவில் 4 அவன் முஞ்சி தான் இருக்குது, எடுத்துகிட்டு போயிட்டேன். போயிட்டு 1 மணி நேரம் கழிச்சு மறுபடியும் வர்றேன். என்ன நீ ஒளிஞ்சுக்கிட்ட போட்டோவில் உன்னைய காணா, அட முண்டை ஓ முகத்தை தாண்டா எடுத்தேன். ஏன்னு சொல்கிறேன், என் தம்பிகளுக்கெல்லாம் ஒன்று சொல்கிறேன், அன்னைங்களுக்கெல்லாம் குடியை மட்டும் மறந்தீங்கன்னா நீங்கள் தான் புனிதமான மனிதர்கள். குடி ஒரு மனுஷனை கெடுத்துப்புறோம். குடிக்கும்போது தெரியவே தெரியாது. சாதாரணமாக இங்கே திருப்போணம் போகும்போது நம்ம ஆளுகளை பாரு, திருப்பாச்சத்திலாம் போகும்போது வெள்ளை வேஷ்டி வெள்ளை சட்டி பச்சையர்லேருந்து கிளம்பி வீட்டுக்கார அம்மாட்டெலாம் அப்படியே கும்பிட்டு போவேன். மகாலட்சுமி வழி அனுப்பி விடு, ஒரு 200 ரூபா கொடு. எதுக்கு? முடி வெட்டி சேவிங் கிடையாது, கட்டிங் தான். போகும்போது தும்பப்பூவா போவேன், வரும்போது வாத்தா சாக்கடை தொல்லி. அங்கே டாஸ்மாக் கடையில் இருக்க 16 கோட்டு ஸ்டிக்கர் வேணும், சட்டையில் தான் இருக்கும். அதுலேயும் அங்கே ஒரு ஆள் செக்கப் பண்ணிப்பேன், ஸ்டிக்கர் இருக்கான்னு பாருங்க மச்சான். எதுலேயுமே இல்லை மச்சான், போங்க மச்சான்னா வீட்டில் மாட்டிக்கிறேன். சட்டிக்குள்ளே இருந்திருக்கேன் ஸ்டிக்கர். துவைக்கும் போது பொண்டாடி தூக்கி போட்டு அடிச்சு. அதுலேயும் போகும்போது இங்கே பாருங்க பெரிய தும்பப்போ 20 தாண்ட மாட்டேன். 20 கிரு அந்த பைபாஸ்லாம் ஒரு சைக்கிள்லாம் வர நிற்பேன். சைக்கிள் வருது மூட்டிட்டா போச்சே. எப்போ சரக்கு அடிக்கிறதுக்கு முன்னாடி சரக்கு போட்ட உடனே 150 வருவேன். இவன் காரு தானே பொம்மை தாயா விடுறா அப்படின்னு மட்டார்னு முட்டி அப்படி பாவ ரச பூவ ரச. பொண்டாட்டி சொல்லி அழுகுது புருஷனை, ஏன் புருஷன் மாதிரி 2 கையை விட்டு வண்டி ஓட்ட முடியாது. நன்றி ப்ரோ. கல்யாணம் என்பது எல்லாரும் நினைக்கிறிய இல்லற வாழ்க்கையில் ஈடுபடுவது என்பது கிடையாது. கல்யாணம் என்பது என்ன? நம்மளோட போகக்கூடாது, நம்மளுக்கு வாரிசு பிறந்து சந்ததிகளாக நல்லா இருக்கணுன்றக்காகத்தான் அந்த கல்யாணம்லாம். இந்த வாரம் எங்கள் அண்ணன் தட்டுது, அதே அறிவாளி. இப்போ கல்யாணம் பண்ணுற ஆள் பூரா வெறி கொண்டு மாப்பிள்ளை கேட்குறேன். மாமனார் வண்டி வாங்கிட்டு வந்து நிப்பாட்டார், மாப்பிள்ளை அந்த வண்டி பிடிச்சிருக்கா. மாமா நோ டயர் இந்த தண்டியாக வேணும், ட்ராய்ட்டு டயர். ஒவ்வொரு வண்டியும் திருகுறாங்க. பொண்டாட்டிகிட்டெல்லாம் மிரண்டு பொண்டாட்டி ஏறி உட்காந்துனே புருஷன் கிருண்டேன். சாலையும் சுடிதார் பேண்ட்டையும் காணும். வீட்டில் சிக்கி சட்டியோட வீட்டுக்குள்ளே ஓடிடுச்சு. எடுவட்டவையா கொஞ்ச நேரத்தில் கொல்ல தெரிஞ்சேன். வாங்க மதிமரியாதைக்குரிய பச்சேரி கிராமத்திலே கருணை வள்ளலாக வாழ்ந்து கொண்டிருக்கின்ற எங்களது பச்சேரி முன்னாள் கணக்கு பிள்ளை திரு சி ரத்னம் பிள்ளை அவர்கள் குடும்பம், CR சுந்தராஜன் ஐயா அவருடைய சகோதரர்கள் இங்கே எனக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்துகிறார்கள். அத்தனை உறவுகளுக்கும் பாதம் தொட்டு நன்றி. மதிமரியாதைக்குரிய எங்கள் ஐயா CR சுந்தராஜன் ஐயாவை வருகன இருக்கரங்கூப்பி அழைக்கிறோம். மரியாதைக்குரிய திருப்பாச்சேத்தி காவல் ஆய்வாளர் அவர்களுக்கு கிராமத்தின் சார்பாக மரியாதை செய்யப்படுகிறது. உடனடியாக நாடகம் அடிக்க வருமாறு உங்களை அன்போடு அழைக்கின்றோம். சைடில் ஒருத்தன் மாலையை கழட்டி கொடுத்துட்டு போக சொல்கிறேன்.
அவனுக்கு என்ன பண பிரச்சனையோ. நன்றி, வந்து வாங்கிக்கப்போ. மாலை அணிவித்து, இந்த பணமாலை அணிவித்து இந்த மேடையிலே எனக்கு இவ்வளவு ஒரு அன்பை காட்டிய மரியாதைக்குரிய பச்சேரி முன்னாள் கணக்கு பிள்ளை திரு சி ரத்தினம் பிள்ளை அவர்களின் குடும்பம், மரியாதைக்குரிய அன்பு ஐயா சிஆர் சுந்தரராஜன் அவர்களின் சகோதரர்கள், அத்தனை உறவுகளுக்கும் பாதம் தொட்டு ரொம்ப ரொம்ப நன்றிங்கய்யா. ரொம்ப நன்றி அண்ணே. ஆமாம், எல்லாத்துக்கும் போட்டுருங்க. இந்த 4 பேர் என்னை வெறிக்க பார்ப்பாங்க. அப்படி இவனுக்கு மட்டும் வேட்டி நமக்கு ஒன்றுமே செய்யலை. பேச நன்றி. அத்தனை உறவுகளுக்கு நன்றி. பச்சேரி கிராம பொதுமக்களுக்கும் வெளியூர்லேருந்து வருகை தந்த என்னுடைய அண்ணன் தம்பி அத்தனை பேருக்கும் நெஞ்சார்ந்த நன்றி, வணக்கம். அருமைக்குரிய பெரியவர்களே, நண்பர்களே, இன்றைய தினம் நடந்து கொண்டு இருக்கக்கூடிய இந்த நாடகத்தில் நடித்து கொண்டிருக்கக்கூடிய அன்பு சகோதரர் ராதாகிருஷ்ணன் அவர்கள் ஒரு நாடக நடிகர் மட்டுமல்ல, இரவெல்லாம் அவர் முழித்து விழித்து நம்மளை எல்லாம் சந்தோஷப்படுத்தி அவர் பெற்ற பணங்களையெல்லாம் கொண்டு அன்பாலயம் என்ற ஒரு நிறுவனத்தை அவர் காரியாபட்டி அருகிலே நடத்தி கொண்டு பிள்ளைகளால் கைவிடப்பட்ட பெற்றோர்கள், தாய் தந்தையால் புறக்கணிக்கப்பட்டவர்கள், இப்படி பல்வேறுபட்ட நிலையில் இருக்கக்கூடிய ஊனமுற்றவர்கள் எல்லாம் ஒரு 50-60 பேர்களுக்கு 3 நேரமும் உணவு கொடுத்து அவர்கள் இல்லங்களிலே இருக்கக்கூடிய மரியாதைகளை விட அதிகமான மரியாதைகள் செய்து ஒரு மிகப்பெரிய சேவையை செய்து வருகின்ற காரணத்தால் அவர் நீடூடி பல்லாண்டு காலம் வாழ வேண்டும். இந்த பணிகளுக்கு நாமெல்லாம் உதவிகரமாக இருக்க வேண்டும். திரைப்படத்துறையிலே சிரிப்பு நடிகர்களே NS கிருஷ்ணன் அவர்கள் தான் மரணமடைகிற காலத்திலே கூட தேடி வந்தவர்களுக்கு தன்னுடைய வெள்ளி டம்ளரை கொடுத்தார் என்ற வரலாறு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. ஆனால் இந்த மாபெரும் மனிதர் இரவெல்லாம் உழைத்து காலையிலே எங்கே சுற்றினாலும் 7 மணிக்கு சென்று அந்த அறிவாலயம் என்கிற இடத்திலே ஒரு 50 பேர்களை, அதாவது உணவு உடை இருக்க இடமில்லை என்பவர்களெல்லாம் அரவணைத்து நடத்துகிறார். இன்றல்ல நேற்றல்ல பல ஆண்டு நடத்துகிறார். அப்படிப்பட்ட நல்ல மனிதரை எதோடு ஒப்பிட்டாலும் நமக்கு இணையாகாது. ஆகவே அவரை பச்சேரி கிராமத்தின் சார்பிலும் எங்கள் தந்தையார் ரத்தினம்பிள்ளை அவர்கள், எங்கள் சகோதரர் சிஆர் சுந்தரராஜன், எங்கள் சகோதரர் சார்பாகவும் அவர்களை வாழ்த்தி ஒரு பாடலை பதிவு செய்கிறோம். அதை அன்போடு நீங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும். இந்த பச்சேரி கிராமத்தில் உள்ள முன்னாள் கணக்கு பிள்ளை சி ரத்தினம் பிள்ளை அவர்களுடைய குடும்பம், சிஆர் சுந்தரராஜன் அவருடைய சகோதரர்கள், இவங்க செய்கிறது மிகப்பெரிய ஒரு சேவை. அதுக்கெல்லாம் நான் கால் தூசி பர மாட்டேங்கய்யா. நான் கூத்தாடி ஏதோ என்ன முடிஞ்ச அளவுக்கு 10 பேர் 20 பேர்த்துக்கு கஞ்சி ஊற்றுறது பெருசு கிடையாது. நீங்கள் எத்தனையோ கோடிக்கணக்கில் செய்கிறீங்க பாருங்கள். நீங்கள் தாங்க ஐயா கடவுள். நீ நல்லா இருக்குண்ணே ஐயா. நீங்கள் போட்ட அந்த மரியாதையெல்லாம் எங்கள் அப்பாவுக்கும் எங்கள் அம்மாவுக்கு தான் போய் சேரும். ஏன்னா அவங்க இல்லைன்னா நான் கிடையாது. அதே மாதிரி இந்த வாங்கின மாலை இதெல்லாம் இந்த உலகத்தில் உள்ள அத்தனை தமிழ் உறவு சார்பாக நான் வாங்கியிருக்கேன். அதே ஒன்று. எங்கள் அண்ணன் தம்பி எங்கள் அக்கா தங்கச்சியிலாம் நான் பேர் வாங்கின ஒரு கோமாளியாக எல்லா ஊர்லேயும் நாடகம் ஆட முடியாது. மீண்டும் உங்களுடைய ஆசீர்வாதத்தோடு சினிமா துறையில் மிகப்பெரிய ஒரு படம் விரைவிலே அதை என்னுடைய அறிவிப்போம். ஏன்னா இந்த மாதிரி படத்தெல்லாம் நடித்து சம்பாரிச்சோம்னா நிறைய ஏழை வாழ்க்கை செய்யணும். அதுதான் என்னுடைய லட்சியமே. தான் வாழணுன்றதுலாம் எனக்கு கிடையாது. நான் சாப்பாட்டுக்கே கஷ்டப்பட்டு வந்த குடும்பத்துலேருந்து வந்தேன். என்னை அழகு பார்த்தது எத்தனையோ கிராமங்கள், அத்தனை கிராமங்கள் என்னை நாடகத்தை நடிக்க வச்சு அவங்க கொடுத்த காசில் இவ்வளோ சேவை செஞ்சாலும் அதே கிராமங்களுக்கு நம்ம உயர்ந்த நிலையில் வரும்போது சேவை செய்யணும். அந்த ஒரு லட்சியம் விரைவிலே எல்லாமே நடக்கும். நன்றி. நீங்கள்லாம் நல்லா இருக்க. ஒரு பாட்டு பாடுவோமா? மது உடல்நலத்துக்கு தீங்கானது. அந்த மதுவை பற்றி ஒரு பாட்டு பாடுறேன். குடிச்சாளர்களுக்கு எரிச்சலாத்தியாக இருக்கும். கொஞ்சம் லேசாக செவனப்போ கலந்துக்குங்க. தாய்மார்களுக்கு சந்தோஷமாக இருக்கும். பாடுவோமா? எக்கோய்ப்பா. வேணா மது பழக்கம், வேணா முன்னே குடி பழக்கம், வீணா உடம்பு கட்டு குடலும் வேகுமி,
நம்ம ஆசை மாணவி உள்ள தெருவில் வாடுமே நம்ம ஆசை மாணவி உள்ள தெருவில் வாடுமே வேணாம் மது பழக்கம் வேணாம் முன்னே குடி பழக்கம் வேணாம் உடம்புங்கிட்டு குடலு வேகுமே ஓ ஆசை மனைவி உள்ள தெருவில் வாடுமே ஓ ஆசை மனைவி உள்ள தெருவில் வாடுமே 10 வயசு உள்ள பள்ளிக்கூடம் போற உள்ள 10 வயசு உள்ள பள்ளிக்கூடம் போற புள்ள மாங்குடி தம்பிகளா 10 வயசு உள்ள பள்ளிக்கூடம் போற உள்ள சட்டை கிழிஞ்சு ஓச்சு வாங்கி தந்தியா அடி ராஸ்கல் சட்டை கிழிஞ்சு ஓச்சு வாங்கி தந்தியா பட்ட டாஸ்மார் கடை குடியந்தா நீ மறந்தாயா பட்ட டாஸ்மார் கடை குடியந்தா நீ மறந்தாய் நமக்கு வேணாமது பழக்கம் வேணா முன்னே குடி பழக்கம் வீணா உடம்பு கட்டு குடலு வேகுமே நம்ம ஆசை மனைவி உள்ள தெருவில் வாடுமே ₹100 இருந்தா அரிசி வாங்கலாம் 100 இருந்தா அரிசி வாங்கலாம் 100 இருந்தா அரிசி வாங்கலாம் நீ 150 சேர்த்து வச்சு கோட்டு வாங்கு நீ 150 சேர்த்து வச்சு கோட்டு வாங்கு நமக்கு வேணாமது பழக்கம் வேணா முன்னே குடி பழக்கம் வீணா உடம்பு கட்டு குடலு வேகுமே நம்ம ஆசை மனைவி உள்ள நம்ம அப்பே ஆத்தா நமக்கு பிறந்த இந்த பிள்ளைகள் எல்லாம் அட பழகின நண்பர்கள் பார்த்த நல்ல அந்த வேலையெல்லாம் இந்த பாலா போன இந்த குடிநாள இன்னைக்கு தமிழ்நாட்டில் அல பல குடும்பம் தெருவில் வாடுதே பெரும்பாலும் பொம்பளையாளர் எங்கள் ஆத்தாள்கிட்ட கேட்குறேன் வீட்டுக்காரர் எத்தனை தடவை சத்தியம் பண்ணியிருப்பார் இதோட கடைசிடி தாலி எடுத்து முன்னாடி வை சப்பு 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 குடிக்க மாட்டேன் உன் மயனை கொண்டு வந்து குழுவாட்டிட்டு முன்னாடி போடுறி கிச்சா 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 பிள்ளையெல்லாம் தாண்டுவாங்க இம்புட்டு தாண்டி விட்டு அங்கே போய் ஒரு கட்டிங்க போட்டுட்டு குளிச்சுட்டு போனால் சரியாக இருமுட்டுவாங்க 2 பேர் 1000 தாலியில் அடித்து சத்தியம் பண்ணாலும் குடியை நிப்பாட்ட முடியாது அதில் சில பேர் ஊருக்குள்ளே கிளச்சி விடுவாங்க தொண்டி பக்கத்தில் ஒரு காட்டுக்குள்ளே ஒரு பனைமரத்தில் ஒரு கோயில் இருக்கான்ப்பா அங்கே ஒரு சாமியார் இருக்கார் துப்புறாராம் குடி நின்று போதும் அதுக்கு 10,000 செலவு பண்ணி போவேன் அவர் பார்த்தா அந்த சாமி லூஸாக இருந்திருப்பார் எதுவுமே திருத்த முடியாது நான் சொல்கிறத மட்டும் நீங்கள் கடைப்பிடிச்சிங்கன்னா நாளைக்கே குடிய விடலாம் அதை மட்டும் செய்யுங்க நல்லா குளிச்சுக்கங்க குளிச்சுக்கிட்டு நல்லா சந்தனம் குங்குமம் வச்சுக்கிட்டு கிழக்க வாத்து சூரியனை கும்பிட்டு மனக்கட்டுப்பாடு ஒன்றுக்கே மதுவை நிப்பாட்ட முடியும் அதுக்காக பப்புனா நிற்கிற எம்கேஆர் இன்றைக்கி வேணாலும் ஒரு நல்ல மனுஷன் ஏதாவது 4 பேர் சொல்கிற அளவுக்கு ஒரு கோமாளியாக இருக்கேன் நான் பெருங்கொண்ட கிரிமினல் நான் 8 வருஷத்துக்கு முன்னாடி நான் பெரிய குடியாரேன் சத்தியமாக என் சாமி சத்தியமாக அம்மா சத்தியமாக நான் குடியாரேன் ஆமாம் 8 வருஷமாக விட்டதுனால தான் இத்தனை கோடி மக்களை சம்பாரிச்சிருக்கேன் இத்தனை சேவை செய்கிறேன் எங்கள் பெரிய இந்த ஆசானாக உட்காந்துருக்காங்க கடவுளாக உட்காந்துருக்காங்க அவங்கெல்லாம் என்னை வந்து மேடையில் வாழ்த்தி பேசுகிறாங்கன்னா அது காரணம் என்ன குடியை விட்டேன் நல்ல வழியாக பேரெடுத்தேன் 4 பேர்த்துக்கு உதவி செஞ்சேன் அதனால அண்ணன் தம்பிகளா சொல்கிறேன் மனக்கட்டுப்பாடு ஒன்றை மட்டும் வச்சுக்கிட்டு நீங்கள் குடியை விட்டீங்கன்னா நீங்கள் தான் அடுத்த கேப்டன் மனசே இல்லாதவங்க என்னென்ன பண்ணுறது கிட்னியை ஏதோ நீங்கள் இதில் குடிச்சாளுக்கு பூரா அப்படியே கடுப்பு மயிராத்தான் இருக்கும் என்ன அவன் பாட்டுக்கு வந்தானா 2 குதி குதிச்சானா வெண்ணவன் போகாமல் வெண்ண மயிருக்கு அட்வைஸ் பண்ணுறேன் அடித்த சரக்கு இறங்கி போச்சு சைட்டாக சுரண்டுவேன் பச்சையில் எதுவும் பிளாக்கில் ஓடுதானே 2 தடவை ஒன்றுக்கு இருந்தே இறங்கிருச்சு வெவ்வேறு அந்த மண்டக்கரையான் ஆனால் எங்கள் தாய்மார்களுக்கு பூராமே இது மகிழ்ச்சியாத்தான் இருக்கும் எத்தனை தாய்மாரில் கஷ்டப்படுறியாத்தா உங்கள் வீட்டுக்காரர் குடிச்சாருன்னா நீ போய் கோயிலெலாம் சொல்லாத ஏன்னா நாளை பண்ணி நீ தான் கஞ்சி ஊற்றணும் அந்த சொன்னது உனக்கு சாடிடும் கோயிலில் போய் அந்த காளியாத்தா கேட்கட்டும் அந்த கருப்பையும் கேட்கட்டும் அந்த மடப்புறத்தா கேட்கட்டும் டெய்லி குடிச்சு வந்து போட்டு பொழக்கிறாரு உங்கள் அண்ணன் தம்பிக்கெல்லாம் அடிக்காத அவங்க நாளைக்கு தண்ணியை போட்டு வந்து வெட்டு குத்தாயிரும்
என்ன பண்ணுறேன்னா நல்லா குடிச்சிட்டு வரும்போது லேசாக வேட்டியை நீக்கி விட்டு வெதரில் கள்ளத்துக்கு போட்டுரு. டோட்டலாக வேலை முடிஞ்சிடும். நீ காலையில் குளிச்சு விட்டு மல்லிகை போச்சுட்டு 100 நாள் வேலைக்கு போயிடும். அவ்வளோதான். இதுக்கு மேலே ட்ரீட்மெண்ட் எங்கேயும் சொல்ல. அண்ணே எனக்கு ஒரு சந்தேகம்ண்ணே. வேணப்பா வெதர்னா கொட்டையா அண்ணே? இந்த அவனை கூட்டு போய் அழைச்சிட்டு பாரு. நான் மாட்டாக்டா பிறைத்தினி பேமேனே. இந்த நாடகம் என்ன நாடகம் தெரியாமல் சில பேர் சேருக்கு நடுவில் உட்காந்துருக்குல்ல. நாடகம்ன்றாங்க, கதம்பம்ன்றாங்க, மல்லிகைப்பூன்றாங்க, ரோஜா பூன்றாங்க. என்ன நாடகம் இந்த நாடகம்? கதம்ப நாடகம்னா 3 மணியோட பேக்கப். அவ்வளோதான். நான் அன்னை மருதமணி, கார்த்திக் ராஜா, 2 பொம்பளையே, இன்னொருத்தன் பொண்டாட்டி. அவ்வளோதான். வாடகைக்கு எடுத்து வந்திருக்கோம். அதில் ஜெயபுரியா ஆள் பார்த்தா நல்லாயிருக்கும். செக்கச்சவேன்னு இருக்கும். நமிதா மாதிரி இருக்கும். இளைஞர்களுக்கு பூரா லேஜா எச்சி ஊறும். பக்கத்தில் நெருங்க முடியாது. புரிச்ச ரைடுலேயே தெரியுவேன். இன்னொரு பிள்ளை வந்திருக்கு பாவம். அது பேர் என்னடா? விஜய் கிடையாது. அதுக்கு சிமெண்ட் மூட அந்த போய் கிடக்கு. வினோதினி. அதை பார்த்தீங்கன்னா அப்படியே கரண்ட் அடித்த மாதிரி மருதமணிக்கு பிறந்தது மாதிரியே. ஏண்டா உங்களுக்கு இப்பயே பொம்பளை தடுதாரு. இங்கே வாங்க தங்கம். ஓடியாங்க சுச்சு சுச்சு ஓடியாங்க குக்குரே தரேன். ஒரு அறதான் மயிருலாம். எங்கே உட்காந்துட்டு பார்க்குறாங்க இப்படின்றாமா. என்ன காலத்திலும் புனரலாங்குடியே பச்சேரி கிராமம் அருள்மிகு ஸ்ரீ உத்தமி மீனாட்சி அம்மன் முளைப்பாரி உற்சவத்தை முன்னிட்டு பச்சேரி கிராம மக்கள் அன்போடு பச்சேரி முன்னாள் கணக்கு பிள்ளை மதிமரியாதைக்குரிய திரு சி ரத்னம் பிள்ளை அவர்கள் குடும்பம், மதிமரியாதைக்குரிய அன்பு ஐயா சிஆர் சுந்தராஜன் கருணை வள்ளல் அவருடைய சகோதரர்கள் அவர்கள் குடும்பத்தார்கள் இணைந்து பிரார்த்தனை நாடகமாக கதம்பம் காமிக் என்னும் நகைச்சுவை நாடகம் உங்கள் மத்தியில் அது விமர்சையாக நடைபெறும். நகைச்சுவை மன்னன், நகைச்சுவை மாமணி, 16 கிலோ தான் எடையே. அங்கன லேசாக உசுறு வாழ்கிறதுக்கு 2 கிட்னியும், ஒரு லிவரும், ஒரு பெண்டான கால், ஒத்த கண்ணு உள்ளே போயிருக்கான். பாவம் அவரும் முடியலை. ஒரு வாரமாக காய்ச்ச அதையும் இழுத்து திடுறேன். தொத்த மாடை கொண்டு போய் ஆடு மேய்ச்சது மாதிரி. அன்றைக்கெல்லாம் ஏசி டிரைவர் சிலம்பு 4 வாங்கிட்டு வச்சுட்டேன். வெட்டிருச்சு இவனுக்கு. தம்பி அதோட என்னை ஐஸ் பெட்டில் வச்சிடறான்ட்டேன். இவனுக்காக கண்ணாடியை திறந்து விட்டு போனால் வண்டிக்குள்ளே அனல் காத்தா வீசுது. ரொம்ப சிரிக்காதடா. நகைச்சுவை மன்னன், நகைச்சுவை மாமணி உங்களை சிரிக்க வைப்பதற்காக பச்சேரி கிராமத்திலே இந்த அன்புக்காக ஏதாவது ஒன்று சிரிக்க வைக்கணுன்றதுக்காக நல்லா இருக்கணும். அதிக வெயிட்டை தூக்க முடியாமல் ஒரே ஒரு முறுக்கை உள்ளங்கையில் வைத்து வாமம் செய்து கொண்டிருக்கிறான் அன்பு அண்ணன். மதுரை மாவட்டம் தொங்கா செல்ல முண்ட மதுரை மாவட்டம் காரியாவட்டி அருகாமல் உள்ள மருதங்குடி மருதுடைய ஐயனார் அருள் பெற்றவன் மருதங்குடி ஏ மருதமணி அவர்கள் மற்றும் ஒரு நகைச்சுவை திலகமாக நடிக்க காத்துவோம். அதனைத் தொடர்ந்து அன்பு தம்பி தெம்மாங்கு பாட்டு அவனை அடிச்சுக்கிற முடியாது. உடம்பு பார்த்தீங்கன்னா 8 கிரு மாடு ஒன்று சேர்ந்தது மாதிரி மடு அள்ளிடுவேன். இவர் என்னமோ இழைச்சிருக்க மாதிரி ஜெயிச்சுக்கிறாரு. இவர் முண்டை சேரில் சிமெண்ட் கூட மாட்டிக்கிடுச்சு கேன்றேன். அந்த முக்கிலி பேம்பாரு அவன். எனது அன்பு தம்பி தெம்மாங்கு குரலோன் நகைச்சுவை சக்கரவர்த்தி தொண்டி அருகில் உள்ள திணையத்தூர் மண்ணின் மைந்தன் கார்த்திக் ராஜா அவர்கள் மற்றும் ஒரு நகைச்சுவை தலமாக நடிக்கிறார். அதனை தொடர்ந்து இன்னொருத்தி வந்திருக்கேன். கார்த்திக் ராஜா பெரிய கருப்புன்னா அவன் சின்ன கருப்பு. அவன் தான் வந்துட்டேன். புதுக்கோட்டை நகைச்சுவை திலகம் என் அன்பு தம்பி பூவரசன் அவர்கள் மற்றும் ஒரு நகைச்சுவை நடிகராக நடிக்க காத்துக்கொண்டார். ஆடல் அரசிகள், அபிநய சுந்தரிகள், சிரிப்பழகி, புதுகை ஆர் ஜெயப்பிரியா அவர்கள் ஒரு நடனமங்கை. அதனை தொடர்ந்து கேரளாவில் வந்து அந்த பிள்ளை வந்திருக்கு. கேரளாவில் வந்து எதுக்கு வந்து கேட்குறேன் பாரு. அவன் எண்ட சாரே எண்ட சாரு அங்கே சேனக்கிழங்கு இல்லை சார். என் அன்பு தங்கச்சி வினோதினி, என்னடா பேரு வினோதினி, வெளியதினின்னு வினோதினி அவர்கள் மற்றும் ஒரு நாட்டிய தாரகை. அவ்வளோதான். ஹார்மோனிய கலையரசு பெருங்கொண்ட ஒரு பிறைத்தினி பயமாக போடா பேப்பே. இப்பத்தே அவனால் எத்திரிக்க முடியுது. போடா பேப்ப. என் தம்பி உண்மையிலே மணிகண்டேன்
இந்த நாடகத்தில் நீங்களாம் நினைப்பியா என்ன இப்படி இவங்கெல்லாம் வஞ்சிக்கிறாங்க, வேறு வழி இல்லை, ஒரு வயிற்றுக்காக தங்களை நாங்களே எங்களை தாழ்த்திக்கிட்டு உங்களை சிரிக்க வைக்கிறதுக்காகத்தான். என் தம்பி உண்மையிலேயே இவன் நல்லா இருக்கணும், நல்லா ஃபீல் பண்ணி சொல்லுன்னு பெருமையாக சொல்லு. மறுவீடு போனவே ஒரு சிப்பு அரிசியை தின்ட்டு வந்திருக்கேன். மாமனார் பின்னாடியே வந்திருக்கார், அந்த சிப்பத்துக்கு காசு கொடுத்துட்டு போங்க மருமைன்னு. இதுதான் பெருமையாக சொல்கிறதா? அதுலேருந்து என் மாமனார் வீட்டுக்கே கூப்பிட்றது இல்லடா. நீ மேடைக்கு சொல்லிடுற, அந்தாலும் என்னை போட்டு வைராண்டா. தீபாவளி அன்னைக்கு காலையில் நிறைய போதையில் இவன் வெடி வைக்க போகிறோம்னு இருட்டு போயிருக்கேன், மொட்டை கிணறு திடீர்னு விழுந்திருக்கேன். அங்கன்னு ஒருத்தர் வெளியே இருந்தவன் அவன் தலையிலேயே விழுந்து தீபாவளிக்கு போய் செயல்லையே கிடந்திருக்கேன் ஸ்டேஷனில். அடுத்த தீபாவளிக்கு அடுப்புக்குள்ளே போய் உட்காரு ஓ முண்டை. தம்பி மணிகண்டனை பாருங்களே, அடுத்த வருஷம் பச்சேரி கிராமத்தில் எங்கள் ஐயா கிட்ட ஒன்று சொல்கிறேன், கொஞ்சம் சேரு கொஞ்சம் அகலமாக செய்யுங்கயா. மூட மாட்டிக்கிருச்சு, நக்கழிச்சுக்கிட்டே கிடக்க. ஒரு ஊரில் அப்படித்தான் சேரே கிடைக்கல, ஒத்த காலிலே நின்ட்டேன். வந்து என்கிட்ட அழுதேன், அண்ணே நீ சொன்னால் ஊருக்கார கேட்பாங்கன்னு, நான் சொன்னால் அடிக்க வராங்கண்ணே. என்னடா உனக்கு என்ன வேணும்? ஒரு சேரு உட்கார சேரு. பயில வந்தாங்க, இந்த என் தம்பி இருக்காங்க இந்த மாதிரி, தம்பி ஒரு சேரை கொண்டு வாங்கப்பா அந்த லகுடுக்குன்னேன். ஹலோ ப்ரோ உனக்காக உசுரை கொடுப்பான், சேரு தானே. திக்குன்னு ஒன்றாங்க, இருட்டுக்குள்ளே ஒரு சேரை கொண்டு வந்து போட்டாங்க, மரச்சேரை. இவன் பாட்டு உட்காந்துட்டு யானை முகத்துக்கு ஏற்ற பானை வைத்து சாமின்றார். நான் வெளியே வந்து சாமியை கூப்பிட்டேன், சேதுபதி நாடு சிவகங்கை நன்னாடு சிவகங்கை நன்னாடு. இவன் ஆடிட்டேன், மங்குன்னு ஆடிட்டு உனக்கு என்ன வேண்டேன்? எனக்கு சுருக்கு போய் வேணும்ட்டேன். என்னடா சுருக்கு போயின்னு பார்த்தா அப்புறம் தான் தெரியுது அவங்க கொண்டு வந்த சேரு ஒரு கிளவியை சுடுகாட்டுக்கு கொண்டு வந்து சேரான். அந்த கிளவி மேலே பேயா பிடிச்சிட்டான், சுருக்கு போய் வேணும் எனக்கு போயலை வேணும்ட்டேன். அப்புறமேலு எல்லா ஊர்லேயும் போனால் முதல் சேரை தொட்டு கும்பிட்டு மோந்து வாப்பேன், பன்னீர் வாடை கதம்ப வாடை அடிக்க. சீவ சமாதி அடைஞ்சிட்டேன். ஹாய் பப்ளோ பப்ளோ தொப்ளோ அங்கிள் 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 எல்லாத்தையும் சொல்லி தொலைஞ்சான்டா. எல்கேஜி போகிற வீட்டுக்கு முன்னாடி கல்லை விட்டவனை எரிஞ்சு விட்டேன். அதுக்கு எனக்கு போன் அடிக்கிறேன், அவன் அடிச்சு விட்டேன், ஆளை கொட்டு அவனை அடிப்பான் அப்படின்ட்டு. அப்படியும் ஒரு பயந்த குழி மையன். ஹாய் ப்ரோ ஹாய் மடு. தம்பி உனக்கு எதிரி யாரும் இல்லை, இந்த இவங்க தான். அண்ணே இல்லையாப்பா? அண்ணன் தான், அண்ணே மடுவை பார்க்கத்தான். சி எனக்கே வெக்கமா இருக்கலாம். சட்டையை கழட்டாது, நாளையிலேருந்து வெல்டிங் வச்சுட்டு வா. என் அன்பு தம்பி உண்மையிலேயே ஒரு வெகுலியான பையன். அம்மானா போதும் அவனுக்கு, அம்மா பாசத்தை தவிர எதுவுமே தெரியாது அவனுக்கு. அவனை வெளி உலகத்துக்கு கொண்டு வந்தேன், நான் தான் கொண்டு வந்தேன். அது நான் வழி தான் காட்டினேன். அவன் திறமையால் மக்களை சம்பாரித்தேன். நல்லா இருப்பா. 3 வருஷத்துக்கு முன்னாடி கூப்பிட்டு வந்து 500 ரூபா கொடுத்தேன். காலில் பட்டாக்குன்னு விழுவேன். 500 ரூபா கொடுத்தேன், என் குடும்பம் இன்றைக்கி அடுப்பறியுதுன்னு அன்னிதேன் அப்படின்னு அழுதேன். தொடச்சி விட்டு காளிமணியை சொல்லி விபூதி வச்சு விட்டேன், போயிட்டேன். போன வருஷம் வந்தேன், ஒரு 300 ரூபா கொடுத்தேன், நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டேன். இந்த வருஷம் 1000 ரூபா கொடுக்குறேன், உனக்கு எவ்வளோ செலவுக்கு வேணும்ன்றேன். அப்போ பிளாக்கில் ஏதோ கணேஷ் போயில ஓட்டுறேன். நல்லா இருக்கணும் தம்பி, வாழ்த்துக்கள் தம்பி. நீ ஒரு அம்மா பாட்டு பாடு, ஏன்னா அம்மா பாசத்துக்கு ஏங்காத ஆளே இருக்க மாட்டாங்கப்பா தம்பி. அம்மா பாட்டு பாடும்போது இந்த சேரில் உட்காந்து அழுகிற ஆள் பூரா அந்த சேரு பிளாஸ்டிக்கே கரையணும் கண்ணீரில். அதுக்காக மிளகாத்தூள் அள்ளி வீசக்கூடாது. சரின்னு அழுகிற மாதிரி பாட்டு பாடு, அம்மா பாட்டு. என் அன்பு தம்பி புதுக்கோட்டை காவிரி நகரை சேர்ந்த டிஆர் மணிகண்டன் அவர்கள் 6 மணியும் பின்பாடல். மணி அம்மா பாட்டுப்பா, அழுகிற மாதிரி பாடுப்பா. இந்த பாருன்னு நீ அழுகிற, எனக்கு பீலிங்கா இருக்குடா. ஃபீலிங் இல்லை, இன்னும் கொஞ்சம் கறி திங்க மாட்டோம்னு நினைச்சல்வேன். அந்த ஈரல் கிரேவி நல்லா இருந்துச்சுனே, ஈரல் கிரேவி சூப்பரா இருந்துச்சு. இவனை வேணா ஓட்டி எடுக்கிறியா? ஐயா அம்மா பாட்டு. ஓ சிக்கு புக்கு ரயிலே அம்மா கலக்குது பாருவ ஸ்டைலே,
சிக்குவாலா சிக்குவாலா மயிலே ஓகேனா அடித்தூளே. இன்னைக்கு செடிக்கு செடி நடுவே, செடிக்கு செடி நடுவே. என்ன பார்த்தா ஐயா நீ தின்னி பண்டாரம்படா முண்ட, நீ தின்ற ஜோறு செமிக்கலையே எங்கன வெளியே இருக்கிறதுனால இடத்த தேர்ற. நாடகத்துக்கு வந்தியா கேரத்துக்கு வந்தியா நீ சிக்குவாலா நக்குவாலான்னு பாட்டு. ஆத்தா நீ இல்லேன்னா ஆதரிக்க யார் இருக்கா? புது சேலை வாங்கி வந்தேன் உன்னை புதைச்ச இடம் பாப்பதுக்கா? எத்தனை பிறவியோ இனி உன்முகத்தில் நான் முழிக்க, எங்க போய் தேடுவானம்மா பட்டக்கடனை நான் அடைக்க? ஆத்தா நீ இல்லேன்னா ஆதரிக்க யார் இருக்கா? புது சேலை வாங்கி வந்தே உன்னை புதைச்ச இடம் பாப்பதுக்கா? எத்தனை பிறவியோ இனி உன்முகத்தில் நான் முழிக்க, எங்க போய் தேடுவானம்மா பட்டக்கடனை நான் அடைக்க? நான் கண்ட கனவுல நந்தவனோ எரிஞ்சது, அந்தவனோ நீ என்று அப்புறமா தெரிஞ்சது. நான் கண்ட கனவுல நந்தவனோ எரிஞ்சது, அந்தவனோ நீ என்று அப்புறமா தெரிஞ்சது. கஷ்டப்பட்ட காலத்திலும் நீ கலகலன்னு சிரிச்ச, கந்தாங்கி சேலையிலேயே கண்ணீரை தொடச்ச. ஆத்தா நீ இல்லேன்னா ஆதரிக்க யார் இருக்கா? புது சேலை வாங்கி வந்து உன்னை புதைச்ச இடம் பாப்பதுக்கா? கடைசி மூச்சு நிற்கிறப்போ என்ன தாயி நினைச்ச, கலங்கிடுவா புல்லு இன்னும் சாவ கூட மறைச்சே. கடைசி மூச்சு நிற்கிறப்போ என்ன தாயி நினைச்ச, கலங்கிடுவா புல்லு இன்னும் சாவ கூட மறைச்ச. திருநீரு பூசின கை திருநீராய் ஆனதோ, திருநீரு பூசின கை திருநீராய் ஆனதோ. திரும்ப வந்து பார்க்கிறப்போ தெய்வம் எங்கே போனதோ? ஆத்தா நீ இல்லேன்னா ஆதரிக்க யார் இருக்கா? புது சேலை வாங்கி வந்து உன்னை புதைச்ச இடம் பாப்பதுக்கா? என்ன போல பாவி யாரும் இங்கே வந்து பொறக்கல, என்ன போல பாவி யாரும் இங்கே வந்து பொறக்கல. புள்ளி வைக்கும் குடுப்புனையும் எனக்கு இங்கே கிடைக்கல. என்ன போல பாவி யாரும் இங்கே வந்து பொறக்கல. புள்ளி வைக்கும் குடுப்புனையும் எனக்கு இங்கே கிடைக்கல. ஏ கன்னத்தில விழுந்த கண்ணீர் கடவுள் மேல விழட்டும். ஏ கன்னத்தில விழுந்த கண்ணீர் கடவுள் மேல விழட்டும். ஏ கன்னத்தில விழுந்த கண்ணீர் கடவுள் மேல விழட்டும். அம்மா இல்லா கடவுளப்போ அம்மானு தாழட்டும். அம்மா இல்லா கடவுளப்போ அம்மானு தாழட்டும். அம்மா இல்லா கடவுளப்போ
கடவுளப்போ அம்மானுதாளட்டும் அம்மா இல்லா கடவுளப்போ அம்மானுதாளட்டும் ஏ கண்ணத்துல விழுந்த கண்ணீர் கடவுள் மேல விழட்டும் அம்மா இல்லா கடவுளப்போ அம்மானுதாளட்டும் அம்மா இல்லா கடவுளப்போ அம்மானுதாளட்டும் கொடுக்குற காசு லெவிக்கும். ஒரே பாட்டில் சோழியை முடிச்சிட்டியாப்பா லகுடு. என்ன பண்ண போகிறானோ? சக்கரவர்த்தி மிருங்கத்துவான் கோட்டகிரி குமரன் உலக நாடுகளே 3 சான்றிதழ் கொடுத்துருக்காங்க மிருதங்க சக்கரவர்த்திக்கு. பெருங்கொண்ட ஒரு கப்ளிங் மண்டையன். அது என்னடா அது வெள்ளரிக்கா அழுகுன மாதிரியே இருக்கு மண்டையில். எனது அன்பு அண்ணன் கோயில்பட்டியை சேர்ந்த செல்வம் அவர்கள் மிருகத்தை ஜீப்பார். செல்வம் அடிச்சு விடுப்பார். வெத்தலை ஓடுப்பா சீமா மேனே. வெத்தலை ஓடுறது ஒரு அளவு தானடா. ஐயா வீட்டில் சாப்பிடும்போது சில பேர் பெரியவங்களை பார்த்தேன் லைட்டாக வெத்தலை ஓட்டு போனா இதுதான் பெரிய மனுஷி தன்மை. ஒரு நாளைக்கு 3 கிலோ வெத்தலை போட கண்டமாயா. செம்புரியம் குட்டி அகத்துக்குளம் மேய்ச்சது மாதிரியாவே. நீர் சத்து இல்லைன்னா எப்படா சத்தடிப்ப? நகைச்சுவே இல்லை முண்டாது. சும்மா சொல்லி பார்த்தேன். யோசிக்கிறவங்களுக்கு தாண்டா தெரியுது. பலவாத்திய மன்னன் பலவாத்தியங்கள் அண்ணன். அவர் செய்யும் தொழிலை தெய்வம். அவர் திறமைக்கு பரிசு எங்கள் அண்ணன். கலைக்கு ஒரு வயசு ஒரு முக்கியம் கிடையாது. உனக்கு நீர் சத்து இருக்கா? என் அன்பு அண்ணன் புதுக்கோட்டையை சேர்ந்த மூர்த்தி அவர்கள் ஆல்ரவுண்டை இசைப்பார்கள். மூர்த்தி அண்ணன் அந்த கீழே உள்ள நட்டை டைட்டு வச்சுக்கல சார். கிண்டு கிண்டுன்னு கேட்குது. வந்ததுலேருந்தே யாரும் ஆத்தாவுக்கு குழவை போடல. இப்போ போட்ட பாருங்க அவ்வளோ அழகாக இருந்துச்சுட்டேன். அடப்பு அடப்பா அப்போ குழவை போடல. சிறந்த முறையிலே இங்கே சீன்தால் அமைத்து கொண்டிருக்கிறார். எங்கள் அப்பா நேரத்தை அன்பாலயத்தில் சொன்னார், இந்த நீலகண்டனெல்லாம் கூப்பிட்டு வந்து மேடையில் வச்சு இப்படிலாம் பேசாதப்பா, அவன் பெரிய குடும்பத்தாள் அப்படின்னு சொன்னார். உண்மையிலேயே அண்ணே வாங்கினேன். அப்பாவுக்கு தெரியுது உனக்கு தெரியல. முனி அடித்தது மாதிரி நிற்கிறேன் பாரு பாரு. அண்ணே வானே அப்பா சொன்னார்ண்ணே உன்னை மேடை லேஜு கட்டுக்கு வந்தே மாதிரி
அது பயப்படாத, அப்பா சொல்லிட்டாரு. ஏன்னா இவரில் பார்த்து மற்ற இளைஞர்லாம் திருந்துங்க. சொல்ல ஒரு பெரிய திரும்பி மேனே சரி போறதுடா பேப்ப மேலே. அப்போ வாலி வாங்கிப்போ. ஏன்னா அதை பார்த்துலாம் திருந்தணும்ப்பா. 27 வருஷமா ஆத்தா பொண்ணுக்கு பிள்ளை இல்லை. அவங்க என்னமோ பின்னாடி ஆப்பு வச்சிருக்கியா. 27 வருஷமா பிள்ளையே இல்லை. ஐயோ மாமா அழுகுது. ஐயோ அதுக்கப்புறம் பிறந்திருக்காங்க அண்ணே. அதுக்கு எங்கள் அப்பே யோசிச்சிருக்காரு பாரு, நீண்ட நாள் பிள்ளை இல்லாதனால என் பேர் நீலகண்டேன். உன் பேரை கூப்பிட்றதுக்குள்ளே திருப்பாச்சேத்தி போய் டவுன் பஸ் திரும்பி பச்சேரிக்கு வந்துடும்டா. ஐயா எவனை விழுந்தா கூட உன்னை கூப்பிட முடியாது. ஏ நீலகண்டான்வேன். அதோட அவன் நீர்மலைக்கு போயிடுவாங்க. நீ நல்லா இருக்கணும்னே. ஏய் என்னம்மா கவுன்சிலர் நிற்கிற மாதிரி ரொம்ப பண்ணாதடா. 1300 ரூபாய்க்கு ரொம்ப பில்டப் பண்ணக்கூடாது. காசு தரமாட்டேன். அப்புறம் திருப்போணத்தில் பிறத்திங்க விட்டுருவேன். பயந்து நெல் பயப்படு. பாட்டுக்கு கரெக்டாக தாளம் போடணும். ஏன்னா பச்சேரி கிராமத்தில் ஞானமானவங்களும் உட்காந்துருக்காப்பா. அப்புறம் உன்னை கம்பு கூட்ட கிளச்சிக்கிட்டு அறைவேன். சீ பாடவா? பழைய காலத்து பாட்டு பாடுறேன். பாடுங்கண்ணே, நல்லா பாடுனேன். ஆம் பாடுனே பாடுனே. இல்லை வாந்தி எடுக்கல பாடுறாப்ல. என்னடா பல் டாக்டர் லைட் அடிச்சு பார்த்த மாதிரி பார்த்துக்கிட்டு இருக்க. பாட்டு தானே பழைய நீலகண்டா காலில் கும்பிட்டு விடுகிறேன். ஆமாம் ஒரு பெரிய டாக்டர் மயிறு. என்ன ஒண்ணு போறானோ. காக்காய்க்கு சோறு வைக்கணும் பார்க்குறேன் பாரு. பாடு சிரிப்பு வரும்டா. திருப்பணத்துலேருந்து வர வேணாமா? பண்ணு. காவி காவியம்மா. ஆஹா 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 ஆஹா. ஒரு வரைக்கும் அதுக்குள்ளே அறந்தாங்கி போயிட்டு என்னடா. ஏதே மசுரு கேட்டு போடனே அண்ணன் வாங்க மாட்டேன், அரைஞ்சுருண்டா. அப்போ நேற்று கொடுத்த பணியாரத்தை கொடு, கக்கி கொடு. ஓ கரெக்டாக போடனே என்னண்ணே. நீ இல்லை உன்னை பார்த்தாவே சிரிப்பு வருதுடா. நில வைப்பா. மணி வயசில் சின்னால அந்த பரவாயில்ல காலில் விழுகிறேன். அண்ணே ப்ளீஸ்ண்ணே அண்ணே அண்ணே. அவங்க சிரிக்கணும்ண்ணே, நீ சிரிக்காதண்ணே. மடுவில் எத்தி புரிய மயிருமண்ணே. நிலவை பார்த்து நிலவை பார்த்து வனம் சொன்னது என்னை தொடாதே. ஏண்டா இது விநாயகருக்கு அடிக்கிற அடிடா. அது கிண்ணி கிண்ணின்னு சோத்து பொல்லி அடிக்கிற என்னடா. மந்தையில் நீ மணித்தேரு. என்னடா வேக்கூர் மாதிரி தடவுற பாடுத்தேன். மந்தையில் நீ மணித்தேரு சிந்துவதே கண்ணீர் மாடுமுட்டி கோபுரமும் சாயாதடா. எங்கனே பஜனைக்கு போடுறோம். எல்லா பாட்டுக்கும் ஒரே அடியாதே அடிக்கிறேன் தான். கிண்ணு 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 தம்பி இன்னும் சிரிச்சுன்னா அரைஞ்சு சிரிக்க மாட்டேனே. சாமி அழைக்க போகிறேன். எக்க வைங்க. கருப்பை மாட்டுத்தேன். நீ ஆடி வந்தேன்னா சூத்து பழுத்து போவேன். தண்ணியை போட்டு யாராவது ஆடி வாவேன். இந்த இளைஞர்கள்லாம் சாமி வருதுப்பா. ஒரு பையன் நல்ல பக்தியோடு ஆடுறேன். என் தம்பியை வந்திருக்காங்க, அவங்களுக்கு தெரியும். தாழ்ப்புன்னு கிடையாது. இப்போ அன்னைக்கு ஒருத்தன் கங்கார் மாதிரி தவியா அங்கிட்டு ஓடிட்டான்டா. ஒரு ஊரில் நடந்தது கேளுமே. ஆடி அங்கே இங்கே வந்தேன். ஒவ்வொரு ஆளாக மறைச்சு கேட்டாங்க, யாருன்னு சொல்லிட்டு போ, யாருன்னு சொல்லிட்டு போ. இங்கே வந்துட்டேன். இங்கே வந்து இப்படி இப்படின்ட்டேன். நீ யாரு பாண்டேன். பேண்ட்டுக்குள்ளே கையை விட்டு அத்தனை என் செல்ல காணாமல் ஓடிட்டான்டா திக்குன்னு. அப்புறம் பார்த்தா சார்ஜ் போட்டு இருக்கேன் வீட்டுக்குள்ளே. நிறைய நடக்கும்பா. பொம்பளை ஆள்லாம் அன்னைக்கு இருந்தா இப்படி கேளு ஒரு கதையா. இப்படி இப்படி ஆடி ஆடி இங்கே வந்துச்சு. இங்கே வந்தவொடனே ஒரு ஆளை பார்த்தவொடனே ஓடிடுச்சு. புரிச்சு பீடி குடிச்சுக்கிட்டு இருந்தேன்.
அவன் வீட்டுக்கு ஆடி உன்னை போல கறிஞ்ச புருஷனை பார்த்துட்டு ஓடன சார். ஆனா பச்சையரில் அப்படி கிடையாது. உண்மையான தெய்வம் இறங்கி வரணும், சேரத்திட்டு ஓடிதான். இதுல வச்சு நான் என்னத்தை செய்ய? ஹலோ 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 அது பச்சேரி கிராமத்துக்கு பேர்தான் பாண்டியராஜா மைசன். சூப்பரா இருக்கு பாண்டியராஜா மைசன், அருமையா இருக்கு. ஊரெல்லாம் அதுக்கு பாண்டியராஜா மைசட்டு இதுதாமா. பாண்டியராஜா பட்டி தொட்டி வாங்குற பேர்தாமா. காட்டுல மேட்டுல ஒளிக்கலப்போ பச்சேரி கிராமத்தில் உள்ள மேடதானப்போ பாண்டியராஜா மைசன் வாழ்க வளமுடன். பச்சேரி பாண்டியராஜா மைசன் இருக்கணும் வளமுடன். என்ன வாடு ஒரு 10 ரூபா நகட்ட மாட்டியே? நீ வாழணும், நான் பிறை தின்றது. நாடகத்தை காண வருகவர்களே இரு கரங்கூப்பி அழைத்திருக்கிறார்கள். பச்சேரி கிராமம் மதிமரியாதைக்குரிய பச்சேரி முன்னாள் கணக்கு பிள்ளை திரு சி ரத்னம் பிள்ளை அவர்கள் குடும்பம், மதிமரியாதைக்குரிய திரு சிஆர் சுந்தரராஜன் ஐயா அவருடைய சகோதரர்கள் குடும்பத்தார்கள் நாடகத்தை காண வருகவர்கள் அன்போடு அழைத்திருக்கிறார்கள். அத்தனை உறவுகளுக்கு நன்றி கூறி உங்களிடம் பேசிக்கொண்டும் நடித்து கொண்டிருப்பவன் என்னை வாழ வைத்த அன்பு தெய்வம். நீங்கள் எத்தனை வேலை வாருங்க, எப்படி வேணாலும் இருங்க. யாரால் அந்த வேலையை கற்றுக்கிட்டீங்களோ, யாரால் வாழ்க்கையில் இம்புட்டு மகிழ்ச்சியோடு இருக்கைகளோ, அவங்க உங்களுக்கு ஏதாவது குண்டக்க மண்டக்க வார்த்தையை விட்டாலும், உங்களை நோத்தாங்கம்மான்னு வஞ்சாலும் திருப்பி அவங்களுக்கு நீங்கள் துரோகம் செஞ்சிடாது. ஏன்னா உலகத்தில் குருநாதருடைய வாயில் விழுந்த யாருமே முன்னேற முடியாது. எங்கள் வாத்தியார் அன்னைக்கே சொல்லிட்டு தான் இறந்தார். மணி வாத்தியார் கடைசி மாணவன் நான் தான். வயசாயிருச்சு அவருக்கும். அத்தனை கலையும் கற்றவர் எங்கள் வாத்தியார். விருதுநகர் மாவட்டம் வீரர் சோழன் அருகாமையில் உள்ள வீர ஆலங்குளத்தைச் சேர்ந்த SS மணி ஐயா மாணவனும், நான் பிறந்த என் சொந்த ஊர் சிவகங்கை மாவட்டம் மானாமதுரை சோனியா கோயிலிருந்து தாயமங்கலம் ரோட்டிலே 5 கிலோமீட்டர் தூரம் தான். வலது பக்கம் பார்த்தீங்கன்னா பெருங்கொண்ட ஒரு உடமரம் 15 ஏக்கரில். உடமரத்தில் தான் அவனுக்கு படுக்க. இது வரைக்கும் யாராக இருந்தாலும் கட்டணம் கட்ட முடியாது. இடது பக்கம் முன்னாடி ஊற்று தண்ணி இன்னும் வர வத்தலை. நாடு ஊரா என்னை பேர் வாங்க வச்ச கள்ளிசேரி காளிமுனியன் அருளோடு கள்ளிசேரி கிராமத்திலே விவசாய குடும்பத்தில் பிறந்தவன் தான் இந்த கோமாளி. எங்கள் அம்மா பிறந்த ஊர் விருதுநகர் மாவட்டம் திருச்சுழி அருகாமல் நொச்சிகுளம் கிராமத்திலே எத்தனை பேர் வந்தாலும் பசியை போக்க முடியும், இருக்க இருப்பிடம் கொடுக்க முடியும். MKR அன்பாலயம் என்ற ஒரு ஆதரவற்ற இல்லத்தினுடைய நிறுவனரும் நாடக நடிகர். உங்கள் ஆசீர்வாதத்தோடு இப்பொழுது நான் திரைப்பட நடிகர் அடியன் MKR பவன்காமை மற்றும் பல வேடங்கள் நடிக்கிறேன். இத்துடன் உள்ள போய் பார்க்குறேன். அவங்க வாட்டுக்கு ரோசை போட்டு வண்டி ஏறி போனாலும் போயிருப்பாங்க. தந்தானான தந்தானே மழைக்காகத்தான் மேகம் ஆட கடைக்காகத்தான் நீயும் உயிர் கலந்தாடுவோம் நாடும் மகனே வா. நீ சொந்த காலிலே நில்லு, தலை சுற்றும் பூமியை வெல்லு, இது அப்பன் சொல்லிய சொல்லு மகனே வா. ஊருக்காக ஆடும் கலைஞன் தன்னை மறப்பான், தன் கண்ணீரை மூடிக்கொண்டு இன்பம் கொடுப்பான். புலிகள் அழுவது ஏது, அட பறவையும் அழ அறியாது. போர்க்களம் நீ புகும் போது முள் கை
என் தம்பி அழகாக பாடினார் மணிகண்டன். அது எல்லாம் நினச்சிக்கிட்டு இருக்கீங்க இந்த கலைக்காகத்தான் அந்த பாட்டு எழுதியிருப்பான்னு. கிடையாது. ஒவ்வொருத்தரும் பார்க்கக்கூடிய அத்தனை தொழிலுமே கலை தானையா. அத்தனை பேருக்கும் இந்த பாடல் சமர்ப்பணம். யூடியூப் எடுத்து கொண்டிருக்கின்ற இந்த 3 பேர்த்துக்கும் ஒரு கைதட்டு. வாழ்த்துக்கள் தம்பி. அவங்க இன்றைக்கி தான் பயம் இல்லாமல் உட்காந்துருக்காங்க. ஏன்னா சேருக்குள்ளே யாரும் வந்து கபட்டுக்குள்ளே முட்ட முடியாது. சாமியாடி பொட்டலாக இருந்தாவெல்லாம் இருக்குது. அப்படியே நடிங்கிட்டே இருப்பாங்க. வாழ்த்துக்கள் கேமராமேன் வேல்ராஜ் ஐயா. அவரு கூட இப்படி இல்லையாடா சொகுசா ஐயா. அந்த யூடியூப் 3 பேர்த்துக்கும் அப்புறமேலு அன்னை மருதமணி வரும்போது பொன்னாடி பார்த்துக்கிறோம். அவங்க அப்படியே சோகமாக இருக்காங்க. நமக்கு ஒரு துண்டு இல்லையே, முண்டமாக குளிக்கிறேன்ட்டு. மீண்டும் மைசெட்டுக்கு அப்புறமேல போடுவோம். பாண்டியராஜா உள்ளூர் செட்டு தானே, நாளைக்கு வீட்டில் கூட வாங்கிக்க. ரொம்ப முறைக்கிறேன் என்னடா. வாழ்த்துக்கள் போடும். மீண்டும் பச்சேரி இந்த புண்ணிய பூமியை வணங்கி அப்புறம் வந்து சந்திக்கிறேன். ஆமாம், அத்தனை உறவுகளுக்கு நன்றி. போயிட்டு வரேன். நீங்க எல்லோருமே 100 ஆண்டு காலம் நோய் நொடி இல்லாம நம்ம சாமியினோட அருளோடு எந்த குறை இல்லாம இந்த பச்சேரி மக்களும் வெளியூர்ல இருந்து வந்த மக்களும் நீங்க நல்லா இருக்கணும். நீங்க எல்லோருமே நல்லா இருக்கணும். நீங்க எல்லோருமே நல்லா இருக்கணும். எல்லோருமே நல்லா இருக்கணும். நம்ம ஊரு இன்னும் செல்வம் பொங்கி வழியணும். நீங்க எல்லோருமே நல்லா இருக்கணும். நம்ம ஊரு எங்கு செல்வம் பொங்கி வழியணும். நீங்க எல்லோருமே அண்ணன் தம்பியா இந்த ஒற்றுமை ஆயுள் உள்ளவர இந்த உலகம் உள்ளவர யாருகிட்டையும் கரை பெறாம நோய் நொடி இல்லாம நம்ம சாமிகளோட அருளோடு முப்பாட்டை ஆசீர்வாதத்தோடு நீங்க எல்லோருமே 100 ஆண்டு காலம் காளிமுடி ஐயா எல்லா மக்களையும் காப்பாற்ற. சல்லோமியா சல்லோமியா சுண்ட கஞ்சி சோறுடா சுடும்பு கருவாடுடா வாழ மீன்னு காலுடா வர்ற ஸ்டைல பாருடா. சுண்ட கஞ்சி சோறுடா சுடும்பு கருவாடுடா வாழ மீன் காலுடா வர்ற ஸ்டைல பாருடா. சல்லோமியா சல்லோமியா கண்ணோ கார போடி முகமோ கழுத்தி மின்னு மனமோ ஜன்னார் தூணி இது வில்லாங்குடா கையில் சிக்காதுடா அவரங்க வச்ச பாலுடா. இது வில்லாங்குடா கையில் சிக்காதுடா அவரங்க வச்ச பாலுடா. ஏ அந்தோனி ஏ அல்போன்சு அவ பொன்மே நீ ரொம்ப சில்பான்சு. அந்த கடலை கேளு அலைய சொல்லும் தண்ணிய கேளு பொது கதையே சொல்லும். சல்லோமியா சல்லோமியா
சங்கு கழுத்துக்காரி இரவில் வெள்ளக்கு போடும் லைட் ஹவுஸ் கண்ணுக்காரி அவ சுறாங்கனி பாடும் மச்சக்கனி கொக்கு கொத்திக்கிட்டு போகாதுடா அவ சுறாங்கனி பாடும் மச்சக்கனி கொக்கு கொத்திக்கிட்டு போகாதுடா ஏ அந்தோனி ஏ அல்போன்சு அவ தொட்டு புட்டா அது அஞ்சான்சு மீன் குழம்ப போல மனக்கு பொண்ணு கட்டு கறந்த போல என்ன சுமக்கும் கண்ணு சல்லுமியா சல்லுமியா சுண்ட கஞ்சி சோறுடா சுடும்பு கருவாடுடா வாழ மீன் காலுடா வர்ற ஸ்டைல பாருடா சல்லுமியா சல்லுமியா